ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம கேட்க போற ஆடியோ புக் என்னன்னா தி தம்மபதா. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னா ஓஷோ. இந்த ஆடியோ புக்கில் இந்த புத்தகத்தின் முழு சாராம்சத்தை மெதுவாகவும் ஆழமாகவும் உதாரணங்களோடும் ஒரு தமிழ் யூடியூப் ஆடியோ புக் ஸ்டைலில் பார்க்க போகிறோம். முதலில் இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா தலைப்புகளையும் ஒரு முறை படிக்கிறேன். அதற்குப் பிறகு ஒவ்வொன்றாக ஒவ்வொரு தலைப்பையும் மிகவும் ஆழமாக விளக்கலாம். இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்க போற தலைப்புகள் என்னன்னா: தலைப்பு 1, விழிப்புணர்வு மற்றும் மனகவனத்தின் பாதையு. தலைப்பு 2, மனம், அகங்காரம் மற்றும் துன்பத்தின் இயல்பை புரிந்து கொள்வது. தலைப்பு 3, உள் சுதந்திரத்திற்கான வழியாக தியானம். தலைப்பு 4, முழு விழிப்புணர்வுடன் நிகழ்காலத்தில் வாழ்வது. தலைப்பு 5, கருணை, அன்பு மற்றும் அகிம்சையு. தலைப்பு 6, நிலையின்மை, வெறுமை மற்றும் பற்றின்மையு. தலைப்பு 7, நடுநிலை பாதை, ஞானம் மற்றும் சரியான வாழ்க்கையு. தலைப்பு 8, சுய கவனிப்பும் அமைதியும் மூலம் உள்மாற்றமு. தலைப்பு 9, ஆசை, பயம் மற்றும் மன உளவியல் கட்டுப்பாடுகளிலிருந்து விடுதலையு. தலைப்பு 10, ஞானோதயம், நிர்வாணம் மற்றும் புத்த இயல்பை உணர்தல்யு. இந்த எல்லா தலைப்புகளையும் நம்ம ஒவ்வொன்றாக மிகவும் விரிவாகவும் எளிமையாகவும் அன்றாட வாழ்க்கை உதாரணங்களோடும் பார்க்கப் போகிறோம். தலைப்பு 1, விழிப்புணர்வு மற்றும் மனகவனத்தின் பாதை. இந்த தலைப்பின் முக்கிய கருத்து என்னன்னா: நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் முழு விழிப்புணர்வுடன் பார்ப்பது. நம்ம ரொம்ப நேரம் நம்ம வாழ்க்கையை விழிப்புணர்வுடன் வாழ்ற மாதிரி தோணும். ஆனா உண்மையா பார்த்தா நம்ம செய்கிற நிறைய செயல்கள் தானாகவே நடக்குது. காலையில் எழுந்து பால் துலக்குறோம், காபி குடிக்கிறோம், ஆபீஸ் போறோம், வேலை செய்றோம், வீட்டுக்கு வர்றோம், போன் ஸ்க்ரோல் பண்றோம், தூங்குறோம். இதெல்லாம் நடக்குது. ஆனா இதெல்லாம் நடக்கும்போது நம்ம மனசு எங்க இருக்குன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பல் துலக்கும்போது ஆபீஸ் மீட்டிங் பற்றி யோசிப்போம். ஆபீஸ்ல இருக்கும்போது மாலை டிராஃபிக் பற்றி யோசிப்போம். வீட்டில் குடும்பத்தோட உட்கார்ந்திருக்கும்போது நாளைய டெட்லைன் பற்றி கவலைப்படுவோம். அப்போ நம்ம உடல் ஒரு இடத்தில் இருக்கு, மனம் வேறொரு இடத்தில் சுற்றிட்டு இருக்கு. இந்த தூரம்தான் நம்ம மன அழுத்தத்துக்கு முக்கியமான காரணம். விழிப்புணர்வு என்றால் என்ன? விழிப்புணர்வு என்பது எந்த ஒரு விசேஷ சக்தியும் இல்லை. அது ஒரு எளிய கவனிப்பு. நம்ம என்ன செய்றோம், என்ன நினைக்கிறோம், என்ன உணர்கிறோம், அதை எந்த தீர்ப்பும் இல்லாமல் கவனிப்பதுதான் விழிப்புணர்வு. ஒரு உதாரணம் பார்ப்போம். நீங்க டீ குடிக்கிறீங்க. பொதுவா டீ குடிக்கும்போது போன் பார்ப்பீங்க, டிவி பார்ப்பீங்க, இல்ல மெசேஜ்க்கு பதில் அனுப்பிக்கிட்டு இருப்பீங்க. டீ முடிஞ்சிடும். ஆனா டீயின் சுவை என்ன, மணம் என்ன, அது உடலுக்கு கொடுக்கிற வெப்பம் என்ன? ஒண்ணுமே கவனிக்க மாட்டோம். விழிப்புணர்வு இருந்தா என்ன ஆகும்? டீ கப்பை கையில் பிடிக்கிற உணர்வே தெரியும். அதிலிருந்து வரும் நீராவி தெரியும். முதல் சிப் நாக்கை தொடும்போது என்ன அனுபவம் என்பதும் தெரியும். சின்ன வித்தியாசம் மாதிரி தோணினாலும் இந்த சின்ன மாற்றம்தான் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றும். நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வெளியில் இருந்து வரதில்லை. நம்ம மனதில் நடக்கிற விழிப்புணர்வில்லாத எதிர்வினைகள்தான் அதை பெரிதாக்குது. ஒருத்தர் நம்மகிட்ட கொஞ்சம் சத்தமா பேசினா உடனே நாமும் சத்தமா பேசிடுவோம். அதுக்கப்புறம் வருத்தப்படுவோம். நான் அப்படி பேசியிருக்க கூடாது. அப்போ என்ன நடந்தது? விழிப்புணர்வு இல்லை. எதிர்வினை தானாகவே வந்துடுச்சு. ஆனா விழிப்புணர்வு இருந்தா ஒரு நொடி இடைவெளி வரும். அந்த இடைவெளியில் நாம கவனிப்போம். இப்போ எனக்கு கோபம் வருது. கோபம் வந்துடுச்சுன்னு அதை அடக்க சொல்லல, அதை வெளிப்படுத்த சொல்லல. முதல்ல அதை கவனிங்க. அந்த கவனிப்புதான் மாற்றத்தின் முதல் படி. அன்றாட வாழ்க்கையில் இதை ரொம்ப எளிமையா பயிற்சி செய்யலாம். நடக்கும்போது கால்கள் தரையை தொடும் உணர்வை கவனிங்க. சாப்பிடும்போது சுவையில் முழு கவனம் செலுத்துங்க. யாராவது பேசும்போது பதில் தயாரிக்காமல்
அவங்க சொல்றதை முழுமையா கேளுங்க. இதெல்லாம் சாதாரண பயிற்சிகள் மாதிரி தோணும். ஆனா இந்த மாதிரி விழிப்புணர்வு வளர ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கையும் மெதுவா மாற ஆரம்பிக்கும். நம்ம எல்லாரும் சந்தோஷம் எதிர்காலத்தில் இருக்குன்னு நம்புறோம். பதவி உயர்வு கிடைச்சா சந்தோஷம். வீடு வாங்கினா சந்தோஷம். கார் வாங்கினா சந்தோஷம். ஒரு இலக்கு முடிஞ்சா இன்னொரு இலக்கு. வாழ்க்கை முழுக்க அடுத்தபடிதான். ஆனா விழிப்புணர்வு நமக்கு சொல்றது என்னன்னா, இந்த தருணமும் வாழ்க்கைதான். எதிர்காலம் வர்ற வரைக்கும் காத்திருந்தா நிகழ்காலத்தை இழந்துடுவோம். ஒரு குழந்தை மழையில் நின்னு மழையை ரசிக்கும். ஒரு பெரியவர் என்ன பண்ணுவார்? மொபைலை காப்பாற்றுவார். திரஸ் நனைந்துடுமோன்னு யோசிப்பார். டிராஃபிக் ஜாம் பற்றி கவலைப்படுவார். 2 பேரும் அதே மழையில்தான் இருக்காங்க. ஆனா அனுபவம் மட்டும் ரொம்ப வேறுபடும். வித்தியாசம் மழையில் இல்லை, விழிப்புணர்வில்தான். மனம் எப்போதும் கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோதான் பயணம் செய்யும். விழிப்புணர்வு மட்டும் நிகழ்காலத்தில் இருக்கும். நிகழ்காலம்தான் நம்ம உண்மையான வாழ்க்கை நினைக்கிற இடம். நேற்று முடிஞ்சிடுச்சு, நாளை இன்னும் வரல. இப்போ இருக்கிற இந்த நொடிதான் நமக்கு உண்மையான வாய்ப்பு. இந்த விழிப்புணர்வை தொடர்ந்து பயிற்சி செய்தால் நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த ஆரம்பிக்க மாட்டோம். அதற்கு பதிலா உணர்ச்சிகளால் நம்மை கட்டுப்படுத்த முடியாது. பயம் வந்தாலும் அதை கவனிப்போம். சந்தோஷம் வந்தாலும் கவனிப்போம். சோகம் வந்தாலும் கவனிப்போம். கவனிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம மனதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் உருவாகும். அப்போதுதான் நம்ம புரிஞ்சுக்குவோம், நான் என்னுடைய எண்ணங்கள் இல்லை, நான் என்னுடைய உணர்ச்சிகளும் இல்லை. இவையெல்லாம் வந்து போகும் அனுபவங்கள்தான். இது ஒரே நாளில் நடக்கிற பயணம் இல்லை. தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய்தால்தான் விழிப்புணர்வு இயல்பாக வளர ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீங்க திரும்பி பார்த்தா மன அழுத்தத்தை கையாள்ற விதம் மாறியிருக்கும். கோபம் குறைந்திருக்கும். சின்ன சின்ன தருணங்களையும் ரசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. வாழ்க்கை அதேதான் இருக்கும். ஆனா அதை பார்க்கிற உங்களுடைய பார்வை மாறியிருக்கும். அதுதான் இந்த தலைப்பு நமக்கு சொல்ல வருகிற முக்கியமான சாராம்சம். தலைப்பு 2: மனம், அகங்காரம் மற்றும் துன்பத்தின் இயல்பு. இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு பொதுவான கேள்வி கேட்டிருப்போம். எனக்குத்தான் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா ஏன் மனசு எப்போதும் அமைதியில்லாம இருக்கு? எல்லாம் இருந்தும் ஒரு வெறுமை உணர்வு ஏன் வருகிறது? இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் தேடும்போது இந்த தலைப்பு மிகவும் ஆழமாக நம்ம கிட்ட பேசுது. முதலில் மனதைப் பற்றி பேசலாம். நம்ம மனம் என்றால் என்ன? நிறைய பேருக்கு மனம் என்றால் மூளைன்னு தோணும். ஆனா இங்க மனம் என்றால் நம்ம தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்கள், நினைவுகள், கற்பனைகள், பயங்கள், எதிர்பார்ப்புகள், கருத்துக்கள், ஒப்பீடுகள். இவையெல்லாம் சேர்ந்த ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. அது ஒரு இயந்திரம் மாதிரி. அது எப்போதும் வேலை செய்து கொண்டே இருக்கும். நீங்க கவனிச்சிருப்பீங்க, அமைதியான அறையில் தனியா உட்கார்ந்த உடனே மனசு பேச ஆரம்பிச்சிடும். நாளைக்கு என்ன பண்ணறது? 5 வருடத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படி இல்லாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவன் ஏன் அப்படி சொன்னான்? இந்த வேலை முடியுமா? ஒரு எண்ணம் முடியறதுக்குள்ள இன்னொரு எண்ணம் வந்துடும். அதுவும் நிக்கவே மாட்டாது. ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு டிவி ரிமோட் உங்க கையில இல்லாம சேனல்கள் தானாகவே மாறிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? ஆக்ஷன், காமெடி, ஹாரர், நியூஸ், ஸ்போர்ட்ஸ், எதையும் நீங்க தேர்ந்தெடுக்கல. அதே மாதிரிதான் நம்ம மனசு. எண்ணங்கள் தானாகவே வந்து கொண்டே இருக்கும். பிரச்சினை எண்ணங்களில் இல்லை. பிரச்சினை அந்த எண்ணங்கள்தான் நான் என்று நம்புவதில்தான். ஒரு நாள் ஆபீஸ்ல பாஸ் உங்க வேலையை விமர்சனம் பண்ணாருன்னு வைத்துக்கோங்க. அந்த சம்பவம் 5 நிமிஷம்தான் நடந்திருக்கலாம். ஆனா மனசு என்ன பண்ணும்?
முழு நாளும் அதையே திரும்ப திரும்ப நினைக்கும். இரவு கூட அதுதான். அடுத்த நாளும் அதே நினைவு. சம்பவம் 5 நிமிடம். துன்பம் 2 நாள். இதை உருவாக்கியது பாஸ் இல்லை. நம்ம மனசு தொடர்ந்து மீண்டும் மீண்டும் நினைப்பதுதான். இப்போ அகங்காரத்தைப் பற்றி பார்க்கலாம். அகங்காரம் சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஓவர் ஆட்டிட்யூட் தான் ஞாபகம் வரும். ஆனா இங்க அகங்காரம் அது மட்டும் இல்லை. அகங்காரம் என்றால் இதுதான் நான் யூத். இதுதான் என்னோடது யூத். என்னோட இமேஜ் ஹூட். என்னோட அடையாளம் ஹூட். என்னோட ஸ்டேட்டஸ் ஹூட். என்னோட கருத்துதான் சரி ஹூட். இப்படி இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருக்கும் உணர்வுதான் அகங்காரம். ஒரு சின்ன உதாரணம். 2 நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சாதாரணமா ஒரு ஜோக் சொன்னார். இன்னொருத்தர் அதை தனிப்பட்டதாக எடுத்துக்கிட்டார். ஏன்? ஜோக் பிரச்சனை இல்லை. அகங்காரம் காயப்பட்டுச்சு. அகங்காரத்துக்கு எப்போதும் பாதுகாப்பு வேணும். அதனால சின்ன வார்த்தைகள் கூட பெரிய தாக்குதல் மாதிரி தோணும். சோஷியல் மீடியால இதை ரொம்ப தெளிவா பார்க்கலாம். ஒரு போட்டோ அப்லோட் பண்றோம். லைக்ஸ் கம்மியா இருந்தா சோகம். நிறைய லைக்ஸ் வந்தா சந்தோஷம். யாராவது நெகட்டிவ் கமெண்ட் போட்டா கோபம். பாசிட்டிவ் கமெண்ட் போட்டா உற்சாகம். இந்த உணர்ச்சிகள் எல்லாம் போட்டோவை பற்றி இல்லை. அகங்காரத்துக்கு அங்கீகாரம் வேணும். அதுதான் முக்கியம். அகங்காரம் ரொம்ப புத்திசாலி. அது எப்போதுமே ஒப்பிட்டு பார்க்கும். அவன் என்னை விட நல்ல கார் வாங்கிட்டான் ஹூட். அவளுக்கு பதவி உயர்வு கிடைச்சிடுச்சு ஹூட். எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல ஹூட். ஒப்பிட்ட உடனே மன அமைதி போயிடும். நம்ம வாழ்க்கை நல்லா இருந்தாலும் வேற யாரோட வாழ்க்கையோட ஒப்பிடும்போது கஷ்டம் ஆரம்பிச்சிடும். இந்த ஒப்பீட்டுக்கு முடிவே இருக்காது. ஸ்கூல்ல மார்க் ஒப்பிடுவோம். காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் ஒப்பிடுவோம். வேலையில் சம்பளம் ஒப்பிடுவோம். கல்யாணத்துக்கு பிறகு குடும்பத்தை ஒப்பிடுவோம். அதுக்கப்புறம் குழந்தைகளை ஒப்பிடுவோம். ஓய்வு பெற்ற பிறகு கூட ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ கேள்வி என்னன்னா, ஒப்பீடு முடியுமா? இல்லை. அதனால துன்பமும் முடியாது. இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. துன்பம் என்றால் வலி இல்லை. வலி வாழ்க்கையில் இயற்கையானது. உடம்பு நோய்வாய்ப்படலாம். வேலை போகலாம். நமக்கு பிடித்த ஒருவரை இழக்கலாம். இதெல்லாம் வலி. ஆனா துன்பம் என்றால் அந்த வலியின் மேல நம்ம மனசு உருவாக்குற கூடுதல் கதை. மழை பெய்யுது என்றால் அது ஒரு நிகழ்வு. ஐயோ, ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படித்தான் என்று யோசிக்கிறது துன்பம். டிராஃபிக் ஜாம் என்பது ஒரு நிகழ்வு. நான் தான் ரொம்ப துரதிர்ஷ்டசாலியு என்று கதை உருவாக்குவது துன்பம். ஒருத்தர் நம்ம மெசேஜ்க்கு பதில் அனுப்பலன்னா அது ஒரு உண்மை. அவன் என்னை வெறுக்கிறான் போலையு என்று கற்பனை செய்வது துன்பம். மனசுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அது உண்மையை விட கதைகள் உருவாக்க ரொம்ப விரும்பும். ஒரு சின்ன சம்பவத்தை எடுத்துக்கிட்டு அதை சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி வளர்த்திடும். அதனால்தான் நம்ம நிறைய நேரம் நடக்காத விஷயங்களுக்காகவே பயப்படுறோம். நீங்க தேர்வு முடிவு வரதுக்கு முன்னாடி பயந்திருக்கலாம். இன்டர்வியூக்கு முன்னாடி டென்ஷன் பட்டிருக்கலாம். டாக்டர் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி தூக்கம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா முடிவு வந்த பிறகு பயந்த அளவுக்கு ஒன்னும் நடக்கலன்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ துன்பம் எங்க நடந்தது? உண்மையில் இல்ல, மனசுல. இந்த தலைப்பு நமக்கு சொல்லுறது என்னன்னா, மனசை எதிரியா பார்க்க கூடாது. அகங்காரத்தை வெறுக்க கூடாது. அவை இருக்கிறதையே கவனிங்க. இப்போ மனசு ஒப்பிடுதியூ கவனிங்க. இப்போ அகங்காரம் அங்கீகாரம் தேடுதியூ கவனிங்க. இப்போ பயம் கற்பனையை உருவாக்குதியூ கவனிங்க. இப்படி கவனிக்க ஆரம்பிச்சா ஒரு சுவாரஸ்யமான மாற்றம் நடக்கும். முன்னாடி ஒரு எண்ணம் வந்த உடனே அதை தொடர்ந்து போயிருப்பீங்க. இப்போ எண்ணம் வந்தாலும் அதை பார்த்து சிரிக்கலாம். பரவாயில்லை, மனசு மறுபடியும் கதை எழுதுதியூ புரிஞ்சிடும்.
அந்த புரிதல் வந்த உடனே எண்ணங்களின் சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஒரு வானத்தை நினைச்சுப் பாருங்க. வானத்தில் மேகங்கள் வந்து போகுது. வானம் எதுவும் செய்யல. அது அப்படியே இருக்குது. அதே மாதிரி எண்ணங்கள் மேகங்கள் மாதிரி. அகங்காரத்தின் எதிர்வினைகள் மேகங்கள் மாதிரி. கோபம், பயம், பொறாமை, உற்சாகம் இவையெல்லாம் வந்து போகும். ஆனா உங்களுக்குள் இருக்கிற விழிப்புணர்வு, அது வானம் மாதிரி. அது நிலையாக இருக்கும். வாழ்க்கையில் நம்ம ரொம்ப நாளா மேகங்களைத்தான் பார்த்துட்டு இருந்தோம். அதனால வானத்தை மறந்துட்டோம். இந்த தலைப்பு நமக்கு நினைவூட்டுறது என்னன்னா, நீங்க எண்ணங்களும் இல்லை, அகங்காரமும் இல்லை. அவையெல்லாம் தற்காலிக விருந்தினர்கள். அவற்றை கவனித்துக் கொண்டிருக்கும் அமைதியான இருப்புதான் நீங்கள். இந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா ஆழமா ஆகும்போது துன்பம் முழுசா மறைந்திடும்னு சொல்ல முடியாது. ஆனா துன்பத்தின் பிடி ரொம்ப பலவீனமா ஆகிடும். பிரச்சனைகள் இருக்கும், சவால்கள் இருக்கும். ஆனா மனசு உருவாக்குற தேவையில்லாத சுமை குறைய ஆரம்பிக்கும். அதுதான் இந்த தலைப்பின் முக்கியமான சாராம்சம். தலைப்பு 3, உள் சுதந்திரத்திற்கான வழியாக தியானம். இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு தியானம். ஹூட். இந்த வார்த்தையை கேட்ட உடனே நிறைய பேருக்கு ஒரு படம் மனசுல வரும். ஒரு மலை மேல உட்கார்ந்திருக்கிற ஒரு துறவி. கண்ணை மூடிக்கிட்டு ரொம்ப நேரம் அசையாம உட்கார்ந்திருக்கிற ஒருவர். இல்லை, தியானம் என்றால் ரொம்ப கஷ்டமான ஆன்மீக பயிற்சின்னு நினைப்போம். ஆனா இந்த தலைப்பு சொல்ல வர்ற சாராம்சம் அது இல்லை. தியானம் என்றால் வாழ்க்கையிலிருந்து ஓடிப்போய் ஒரு தனி இடத்தில் உட்கார்ந்து இருப்பது இல்லை. தியானம் என்றால் உங்களுக்குள் நடக்கிற விஷயங்களை தெளிவாக பார்க்க ஆரம்பிப்பது. நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே சுதந்திரத்தை தேடுறோம். பணம் இருந்தா சுதந்திரம், நேரம் இருந்தா சுதந்திரம், வேலை மாற்றினா சுதந்திரம், வேற நகரத்துக்கு போனா சுதந்திரம், விடுமுறைக்கு போனா சுதந்திரம். ஆனா யோசிச்சுப் பார்த்தா, இவ்வளவு மாற்றம் செய்தாலும் மனசு மட்டும் அதே மாதிரிதான் இருக்கும். விடுமுறையில் கூட ஆபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி யோசிப்போம். ஞாயிற்றுக்கிழமையில் கூட திங்கட்கிழமை பற்றி கவலைப்படுவோம். அப்போ சிறை எங்க இருக்கு? வெளியில இல்லை, உள்ளே இருக்கு. தியானம் என்றால் இந்த உள் சிறையை புரிந்து கொள்ளும் ஒரு வழி. அதை உடைக்கிற ஒரு பயணம். ஒரு ஏரியை நினைச்சுப் பாருங்க. மழையும் காற்றும் வந்தா தண்ணீர் முழுக்க அலைச்சலா இருக்கும். அப்போ ஏரியின் அடியில் என்ன இருக்கு என்று பார்க்க முடியுமா? முடியாது. தண்ணீர் அமைதியான உடனே அடிப்பகுதி தெளிவா தெரியும். அதே மாதிரிதான் நம்ம மனசு. எண்ணங்கள், கவலைகள், எதிர்பார்ப்புகள், பயங்கள் இவையெல்லாம் தொடர்ந்து இருந்தா நம்ம உண்மையான இயல்பு தெரியாது. தியானம் என்றால் அந்த ஏரியை அமைதியாக்க உதவுற ஒரு செயல்முறை. இதுல ஒரு முக்கியமான தவறான புரிதல் இருக்கு. நிறைய பேர் தியானம் செய்ய உட்கார்ந்த உடனே எண்ணங்கள் வரக்கூடாதுயூட் இன்னும் முயற்சி பண்ணுவாங்க. 5 வினாடியில ஒரு எண்ணம் வந்த உடனே என்னால தியானம் செய்ய முடியாதுயூ இன்னும் முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா தியானத்தின் நோக்கம் எண்ணங்களை நிறுத்துறது இல்லை. அதை வலுக்கட்டாயமா நிறுத்த முடியாது. ஒரு உதாரணம் பார்ப்போம். நீங்க உங்களுக்கே இளஞ்சிவப்பு யானையை நினைக்கக் கூடாதுயூட் ன்னு சொன்ன உடனே என்ன ஞாபகம் வரும்? இளஞ்சிவப்பு யானைதான். அதே மாதிரி எண்ணங்களை நிறுத்த முயற்சி பண்ணினா அவை இன்னும் அதிகமா வரும். தியானம் சொல்லுறது ரொம்ப எளிமை. எண்ணங்கள் வரட்டும், நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து பஸ்கள் வந்து போறதை பார்க்கிற மாதிரி. எல்லா பஸ்லையும் ஏற வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி எல்லா எண்ணங்களையும் பின்தொடர வேண்டாம். வெறுமனே கவனிங்க. வந்தது, போயிடுச்சு. இதை அன்றாட வாழ்க்கையிலேயே பயிற்சி செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியும். காலையில் 5 நிமிடம் அமைதியா உட்கார்ந்து உங்களுடைய மூச்சை கவனிங்க. காற்று உள்ளே வருது, வெளியே போகுது. அதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க.
மனசு வேற இடத்துக்கு போனாலும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் மூச்சுக்கிட்ட கவனத்தை கொண்டு வாங்க. இதுதான் ஆரம்பம். ஒரு நாள் நீங்க நடக்கப் போறீங்கன்னு வைத்துக்கோங்க. பொதுவா இயர்போன் போட்டுட்டு பாடல் கேட்போம், போன் பார்ப்போம். ஆனா ஒரு நாள் போன் இல்லாம நடந்து பாருங்க. கால்கள் தரையே தொடுற உணர்வை கவனிங்க. மரங்களை பாருங்க. பறவைகளின் சத்தத்தை கேளுங்க. காற்று முகத்தை தொடுறதை உணருங்க. இந்த நடைப்பயிற்சியே தியானமா மாறிடும். சாப்பாடு சாப்பிடுறது கூட தியானமா இருக்கலாம். பொதுவா டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிடுவோம், மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுவோம். ஆனா ஒரு வேளை உணவை முழு கவனத்தோட சாப்பிட்டு பாருங்க. சுவை, மணம், மெல்லுவது, விழுங்குவது எல்லாத்தையும் கவனிங்க. முதல் தடவையாக சாப்பிடுற மாதிரி அனுபவிங்க. அப்போ ஒரு சாதாரண உணவு கூட மிகவும் அர்த்தமுள்ள அனுபவமா மாறிடும். தியானம் என்றால் தப்பித்து ஓடுவது இல்லை. உண்மையை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் தைரியம். உணர்ச்சிகளிலிருந்து ஓடுவது இல்லை, அவற்றைப் பார்க்கிற தைரியம். உதாரணத்துக்கு, உங்க வாழ்க்கையில் ரொம்ப கோபம் வருதுன்னு வைத்துக்கோங்க. பொதுவா 2 வழிதான். 1, அடக்கிடுவோம். இல்லை, வெடிச்சிடுவோம். தியானம் 3வது வழியை கொடுக்குது. கவனிங்க. இப்போ எனக்கு கோபம் வருது. அதை உடம்பில் எங்க உணர்றீங்க? மார்பு இறுக்கமா இருக்கு? முகம் சூடாகுதா? மூச்சு வேகமா போகுதா? இதை கவனிக்க ஆரம்பிச்சா கோபம் மெதுவா மாறி போயிடும். நீங்க கோபம் இல்லை, கோபம் ஒரு தற்காலிக அனுபவம்தான் என்று புரியும். அதே மாதிரி பயமும். பயம் வந்த உடனே மனசு எதிர்கால கதைகளை உருவாக்கும். தியானம் சொல்லுறது, அந்த எதிர்கால கதைக்கு போகாமா இப்போ உடம்புல என்ன நடக்குது என்று கவனிங்க. மூச்சை கவனிங்க. இதயத் துடிப்பை கவனிங்க. பயம் கூட வந்து போகிற ஒரு அலைதான் என்று புரியும். உள் சுதந்திரம் என்றால் என்ன? யாராவது உங்க மேல கோபமா பேசினாலும் நீங்களும் உடனே எதிர்வினை செய்யாம இருப்பது. ஒரு தோல்வி வந்தாலும் உங்களுடைய மதிப்பு குறைஞ்சிடுச்சுன்னு நம்பாம இருப்பது. ஒரு வெற்றி வந்தாலும் அதை பிடிச்சுக்கிட்டு அகங்காரத்தை வளர்க்காம இருப்பது. இதுதான் உண்மையான சுதந்திரம். நம்ம வாழ்க்கையில் நிறைய பழக்கங்கள் இருக்கு. காலையில் எழுந்த உடனே போன், கொஞ்சம் நேரம் கிடைச்சா சமூக வலைத்தளம், போன் அடிச்சா யூடியூப், அமைதி வந்த உடனே ஏதாவது கவனச்சிதறல். ஏன்னா அமைதிக்கே பயம், யோசிக்க பயம், நம்ம கூட நாமே இருக்க பயம். தியானம் அந்த பயத்தை கொஞ்சம் கொஞ்சமா கரைக்க ஆரம்பிக்கும். முதல் சில நாட்கள் சிரமமாயிருக்கலாம். மனசு ரொம்ப சத்தம் போடும். இதெல்லாம் வேஸ்ட் ஷூட், நேரம் போயிடுதியூ, போனை எடுத்து பாரியூ இன்னும் சொல்லும். அது இயல்புதான். மனசு எப்போதுமே பழைய பழக்கங்களைத்தான் விரும்பும். ஆனா நீங்க தொடர்ந்து பயிற்சி செய்துகிட்டே இருந்தா ஒரு நாள் சின்ன மாற்றத்தை கவனிப்பீங்க. முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனைக்கு முழு நாள் மனசு பாதிக்கப்படும். இப்போ கொஞ்சம் அமைதியா கையாள முடியும். முன்னாடி காத்திருப்பது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ வரிசையில் நின்னாலும் அமைதியா இருக்க முடியும். முன்னாடி அமைதி போரடிக்கிற மாதிரி தோணிச்சு. இப்போ அதே அமைதி மனநிறைவா தோணும். தியானம் நமக்கு புதுசா எதையும் உருவாக்குவதில்லை. அது ஏற்கனவே நம்முள் இருக்கிற அமைதியை மூடி வைத்திருக்கும் தூசியை சுத்தம் செய்வது மாதிரி. கண்ணாடி மேல தூசி இருந்தா அதுல நம்ம பிரதிபலிப்பு தெரியாது. தூசியை துடைத்த பிறகு கண்ணாடி புதுசா உருவாகல, அது ஏற்கனவே இருந்தது. அதே மாதிரி அமைதியும் தெளிவும் சுதந்திரமும் நம்முள்ளேதான் இருக்கு. தியானம் அதை கண்டுபிடிக்க உதவுது. இந்த பயணத்தில் வேகம் முக்கியம் இல்லை, தொடர்ச்சிதான் முக்கியம். தினமும் கொஞ்ச நேரம் விழிப்புணர்வோட உட்கார்ந்தாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமா மனசோட நம்ம உறவு மாற ஆரம்பிக்கும். எண்ணங்கள் இருக்கும், உணர்ச்சிகள் இருக்கும், சவால்கள் இருக்கும். ஆனா அவங்க உங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது.
அவற்றை கவனித்துக் கொண்டிருக்கும் நிலையில் நிற்கும் வலிமை உங்களுக்குள் வளர ஆரம்பிக்கும். அதுதான் இந்த தலைப்பு நமக்கு சொல்ல வருகிற முக்கியமான சாராம்சம். தியானம் என்பது ஒரு பயிற்சி மட்டுமல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை நமக்கே விடுதலை செய்யும் ஒரு வழியும். தலைப்பு 4, முழு விழிப்புணர்வுடன் நிகழ்காலத்தில் வாழ்வது. இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தோணும். ஆனா நடைமுறையில் பின்பற்ற ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது என்னன்னா நிகழ்காலத்தில் வாழ்வதையும் நிகழ்காலத்தில் இருயூட். இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, மோட்டிவேஷனல் வீடியோக்களிலும் கேட்கலாம், புத்தகங்களிலும் படிக்கலாம். ஆனா உண்மையிலேயே நிகழ்காலத்தில் இருப்பது என்றால் என்ன? அது எப்படி சாத்தியம்? அதைத்தான் இந்த தலைப்பு ரொம்ப அழகா விளக்குது. கொஞ்சம் யோசிச்சுப் பார்த்தா நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் இப்போ இருக்கிற தருணத்தை விட முடிஞ்சு போன கடந்த காலமும் இன்னும் வராத எதிர்காலமும் தான் நம்ம மனதை நிரப்பியிருக்கும். கடந்த காலத்தை பற்றி யோசிப்போம். அப்போ நான் அந்த முடிவை எடுத்திருக்க கூடாதியூ, அந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்க கூடாதியூ, அவர் அப்படி பண்ணலன்னா நல்லா இருந்திருக்கும். இப்படி நினைவுகளை திரும்ப திரும்ப நினைத்துக்கிட்டே இருப்போம். எதிர்காலத்தை பற்றி யோசிப்போம். இன்டர்வியூ நல்லா போகுமா? பிசினஸ் வெற்றியடையுமா? உடல்நிலை எப்படி இருக்கும்? பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன? இப்படி மனசு எதிர்காலத்துக்கே முன்கூட்டியே பயணம் பண்ணிடும். அப்போ கேள்வி என்னன்னா, நிகழ்காலம் எங்க போச்சு? ஒரு காட்சி நினைச்சு பாருங்க. நீங்க உங்க குடும்பத்தோட இரவு உணவு சாப்பிட உட்கார்ந்திருக்கீங்க. சாப்பாடு இருக்கு. குடும்பத்துல எல்லாரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மொபைல்ல ஆபீஸ் மெயிலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உடம்பு டின்னர் டேபிள்ல இருக்கு, மனசு ஆபீஸ்ல இருக்கு. அந்த அழகான குடும்ப தருணம் அமைதியா நழுவி போயிடுச்சு. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஒரு அப்பா அவரோட குழந்தையை பூங்காவுக்கு கூட்டிட்டு போறாரு. குழந்தை ஊஞ்சல்ல சந்தோஷமா விளையாடுது. ஆனா அப்பா போன் கால்ல பிஸி. குழந்தை கூப்பிடுது, அப்பா இங்க பாருங்க. அவர் ஒரு நிமிஷம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த ஒரு நிமிஷம் பல தடவை திரும்ப திரும்ப நடக்குது. குழந்தையோட குழந்தை பருவம் மெதுவா கடந்து போயிடுது. பல வருடங்களுக்கு பிறகு போட்டோவை பார்த்துதான் நினைவு வரும். அப்போ கொஞ்சம் நேரம் செலவழிச்சிருக்கணும். நம்ம எல்லாரும் ஒரு நாள் வாழ்க்கையை அனுபவிக்கலாம்னு திட்டம் போடுறோம். இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சா வாழ்க்கையை அனுபவிக்கலாம். லோன் முடிஞ்சா நிம்மதியா இருக்கலாம். ரிடையர்மெண்ட் ஆன பிறகு அமைதியான வாழ்க்கையும். ஆனா வாழ்க்கை எப்போதும் அடுத்த இலக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையை அனுபவிக்க காத்துக்கிட்டே இருந்தா முழு வாழ்க்கையும் காத்திருக்கிறதிலேயே போயிடும். நிகழ்காலம் என்பது ஏதோ ஒரு விசேஷமான நிகழ்வு இல்லை. இப்போ நடக்கிற இந்த நொடிதான். நீங்க இந்த உரையை கேட்கிற இந்த தருணம்தான். உங்க மூச்சு நடக்குது, இதயம் துடிக்குது, உடம்பு உயிரோடு இருக்கு. இதை கவனிக்க ஆரம்பிப்பதுதான் முழு விழிப்புணர்வின் தொடக்கம். முழு விழிப்புணர்வு என்றால் என்ன? ஒரு விஷயத்தை செய்யும்போது முழுமையா அதிலேயே இருப்பது. காபி குடிக்கிறீங்களா? காபியை மட்டும் குடிங்க. நடக்கிறீங்களா? நடப்பதை மட்டும் செய்யுங்க. யாராவது பேசுறாங்களா? முழுமையா கேளுங்க. சாப்பிடுறீங்களா? சாப்பாட்டை மட்டும் சாப்பிடுங்க. இது கேட்க ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா நடைமுறையில் பின்பற்றுவதுதான் கஷ்டம். ஏன்னா மனசுக்கு ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசிக்க ரொம்ப பிடிக்கும். ஒரு வேலை செய்யும் போதே இன்னொரு வேலையை பற்றி யோசிக்கும். அதனால நம்ம எதையும் முழுமையா அனுபவிக்க முடியல. ஒரு பூவை பார்ப்பது கூட ஒரு அனுபவம்தான். பொதுவா என்ன பண்ணுவோம்? ரோஜா பூயூத் சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனா கொஞ்சம் நின்னு பார்த்தா அதோட நிறம், இதழ்கள், மனம், மென்மை எவ்வளவு அழகு இருக்கு. ஆனா நம்ம அவசரத்துல அதை ரசிக்க கூட நேரம் எடுத்துக்கிறதில்லை.
வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்பு பண இழப்பு இல்லை. நிகழ்காலத்தை இழப்பதுதான். ஒரு அம்மா சமையலறையில் சமைக்கிறாங்கன்னு வைத்துக்கோங்க. சமைக்கும்போதே ஷாப்பிங் லிஸ்ட் யோசிக்கிறாங்க. ஷாப்பிங் பண்ணும்போதே மின்கட்டணம் ஞாபகம் வருது. பில் கட்டும்போதே உறவினர்களைப் பற்றி கவலைப்படுறாங்க. முடிவு என்ன? சமையலை ரசிக்கல, ஷாப்பிங்கே ரசிக்கல, எதையும் முழுமையா அனுபவிக்கல. நிகழ்காலத்தில் இருப்பது என்றால் பொறுப்புகளை மறந்துடுங்கன்னு அர்த்தம் இல்லை. எதிர்காலத்துக்கு திட்டமிடக்கூடாதுன்னு அர்த்தமும் இல்லை. திட்டமிடுவது அவசியம். ஆனா திட்டமிட்ட பிறகு மறுபடியும் நிகழ்காலத்துக்கு திரும்பணும். இல்லன்னா வாழ்க்கை முழுக்க திட்டமிடுவதிலேயே போயிடும். ஒரு நீண்ட பயணம் போறீங்கன்னு நினைச்சு பாருங்க. இலக்கு ரொம்ப அழகான இடம். ஆனா முழு பயணத்துல இலக்கை பற்றியே யோசிச்சுக்கிட்டு போனா வழியில இருக்கிற இயற்கை அழகை பார்க்க முடியுமா? சூரிய உதயத்தை ரசிக்க முடியுமா? காற்றை உணர முடியுமா? முடியாது. இலக்கை அடைவீங்க, ஆனா பயணத்தை இழந்துடுவீங்க. வாழ்க்கையும் அதே மாதிரிதான். பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒரு பயணம். இலக்கை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தா பயணத்தை அனுபவிக்க முடியாது. நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிச்சா ஒரு சுவாரஸ்யமான மாற்றம் நடக்கும். சின்ன சின்ன விஷயங்களே பெரிய சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். காலையில ஜன்னல் வழியா அறைக்குள்ள வர்ற சூரிய ஒளி, மழை மணம், புதுசா தயாரிக்கப்பட்ட காபியோட வாசனை, குழந்தையோட சிரிப்பு, பறவைகளோட குரல், மர இலைகள் அசையும் சத்தம். இதெல்லாம் தினமும் நடக்குது. ஆனா விழிப்புணர்வு இல்லன்னா நம்ம அதை கவனிக்காம விட்டுடுவோம். நம்ம மன அழுத்தத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, மனசு நிகழ்கால பிரச்சனையை விட எதிர்கால கற்பனையே அதிகமா யோசிக்குது. உதாரணத்துக்கு, நீங்க டாக்டரிடம் ரிப்போர்ட் வாங்க போறீங்க. ரிப்போர்ட் இன்னும் வரல. ஆனா மனசு ஏற்கனவே 10 விதமான நோய்களை கற்பனை பண்ணிடும். ரிப்போர்ட் நார்மலா வந்தாலும் 2 நாள் தேவையில்லாத மன அழுத்தத்தை அனுபவிச்சிருப்போம். அதே மாதிரி ஆபீஸ் பிரசன்டேஷன் இன்னும் ஆரம்பிக்கல. ஆனா மனசு ஏற்கனவே தோல்வியை கற்பனை பண்ணிடும். ஆடியன்ஸ் நிராகரிப்பாங்கன்னு கதை உருவாக்கிடும். உண்மை நடக்கிறதுக்கு முன்னாடியே துன்பம் ஆரம்பிச்சிடும். நிகழ்காலத்தில் வாழ்ற ஒருத்தருக்கு இது எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா, பிரசன்டேஷன் நாளைக்கு, இப்போ நான் தயாராகிறேன் ஹூட், அவ்வளவுதான். எதிர்கால கதைகளை உருவாக்க மாட்டார். இந்த விழிப்புணர்வு உறவுகளிலேயும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். யாராவது உங்ககிட்ட பேசும்போது முழு கவனம் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு மரியாதை உணர்வு வரும். நீங்க எந்த அறிவுரையும் சொல்லாம இருந்தாலும் முழுமையா கேட்டாலே அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாரும் பேச ஆசைப்படுறாங்க. ஆனா உண்மையா கேட்கிறவர்கள் ரொம்ப குறைவு. நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிச்சா நன்றியுணர்வும் இயல்பாக வளர ஆரம்பிக்கும். என்னிடம் என்ன இல்லை? இன்னும் யோசிக்கிறதுக்கு பதிலா என்னிடம் இப்போ என்ன இருக்கு? இன்னும் பார்க்க ஆரம்பிப்போம். உடல்நலம் இருக்கு, மூச்சு இருக்கு, குடும்பம் இருக்கு, உணவு இருக்கு, ஒரு புதிய நாள் இருக்கு. இந்த உணர்வு வந்த உடனே குறை சொல்லுறது குறைய ஆரம்பிக்கும். ஒரு மரம் எப்போதும் இந்த தருணத்தில்தான் இருக்கும். ஒரு பறவை நிகழ்காலத்தில்தான் பாடும். ஒரு குழந்தை நிகழ்காலத்தில்தான் சிரிக்கும். இயற்கையில் இருக்கிற எல்லாமே நிகழ்காலத்தில்தான் வாழுது. மனுஷன் மட்டும்தான் கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நடுவுல சிக்கிக்கிட்டு இருக்கான். இந்த தலைப்பு நமக்கு சொல்லுற முக்கியமான செய்தி என்னன்னா, வாழ்க்கைன்னா ஒரு நாள் வரப்போகிற எதிர்காலம் இல்லை. வாழ்க்கைன்னா இன்று, இப்போ, இந்த நொடி, இந்த மூச்சு, இந்த இதயத் துடிப்பு, இந்த அனுபவம். இதை முழு விழிப்புணர்வோட வாழ ஆரம்பிச்சா வெளியில நடக்கிற விஷயங்கள் அதே மாதிரி இருந்தாலும் உள்ளே ஒரு புதிய அமைதி உருவாகும். அந்த அமைதிதான் உண்மையான சந்தோஷத்தின் ஆரம்பம். தலைப்பு 5: கருணை, அன்பு மற்றும் அகிம்சை.
இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு மனிதனோட வாழ்க்கையில் ரொம்ப அழகான, அதே நேரத்தில் ரொம்ப தவறாக புரிந்து கொள்ளப்படுற 3 விஷயங்கள். கருணை, அன்பு, அகிம்சையூத். இந்த மூன்றும் தனித்தனியா இருக்கிற குணங்கள் இல்லை. ஒரு மரத்தோட வேர், தண்டு, கிளைகள் மாதிரி. ஒன்று வளரும்போது மற்ற இரண்டும் இயல்பாகவே வளர ஆரம்பிக்கும். நம்ம எல்லாரும் அன்பு என்றால் என்னன்னு யோசிச்சா முதல்ல மனசுக்கு வரது உறவுகள்தான். குடும்பம், நண்பர்கள், கணவன், மனைவி, குழந்தைகள், இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். ஆனா இங்க பேசுற அன்பு அதைவிட ரொம்ப பெரியது. எந்த நிபந்தனையும் இல்லாத அன்பு. யாராவது நமக்கு நல்லது பண்ணினால்தான் அன்பு செலுத்தணும்னு இல்லை. யாராவது நம்ம எதிர்பார்ப்பை நிறைவேற்றினால்தான் அன்பு செலுத்தணும்னும் இல்லை. உண்மையான அன்பு என்றால் அது நம்முள்ளிருந்து இயல்பாக வெளிப்படும் ஒரு நிலை. ஒரு அன்றாட உதாரணம் பார்ப்போம். நீங்க பஸ்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வயதான தாத்தா நின்னுக்கிட்டு இருக்காரு. நீங்க உங்க இருக்கையை அவருக்கு கொடுக்கறீங்க. அவர் உங்க உறவினர் இல்லை, நண்பரும் இல்லை. ஆனா அந்த தருணத்துல உங்க மனசுல எழுந்த அந்த உணர்வுதான் கருணை. ரோட்டுல ஒரு நாய் பசியோட இருக்கு. அதுக்கு கொஞ்சம் தண்ணீரோ உணவோ கொடுக்கறீங்க. அது உங்க செல்ல பிராணி இல்லை. ஆனா அதை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு மென்மையான உணர்வு வந்தது. அதுதான் கருணை. கருணைன்னா யாரையாவது ஐயோ பாவம் இன்னும் பார்த்து பரிதாபப்படுறது இல்லை. அது வெறும் அனுதாபம். கருணைன்னா நானும் இவரும் ஒரே மாதிரி உணர்வுகளோட வாழ்கிற மனிதர்கள்தான். இன்னும் உள்ளார்ந்த இணைப்பை உணரது. ஒரு நாள் ஆபீஸ்ல உங்க சக ஊழியர் ரொம்ப கோபமா பேசுறாருன்னு வைத்துக்கோங்க. பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்? நாமளும் கோபமா பதில் சொல்லுவோம். இல்லை, அவரை தீர்ப்பு சொல்ல ஆரம்பிப்போம். இவன் எப்போதுமே இப்படித்தான். நோ. ஆனா கொஞ்சம் விழிப்புணர்வோட பார்த்தா ஒரு கேள்வி வரும். இவருக்குள் என்ன கஷ்டம் இருக்குமோ? ஒருவேளை குடும்ப பிரச்சனை இருக்கலாம், உடல்நல பிரச்சனை இருக்கலாம், பண நெருக்கடி இருக்கலாம். நமக்கு தெரியாத நிறைய போராட்டங்கள் அவரோட வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கலாம். இது அவர் தவறான நடத்தையை நியாயப்படுத்தச் சொல்லல. ஆனா தீர்ப்பு சொல்லுறதுக்கு பதிலா புரிதல் வரும்போது கோபம் கொஞ்சம் கரைய ஆரம்பிக்கும். அதுதான் கருணை. அன்பை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். நம்ம நிறைய தடவை அன்பையும் பற்றுதலையும் குழப்பிக்கிறோம். பற்றுதல் என்ன சொல்லும்? நீ எனக்குச் சொந்தம். நீ என் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரிதான் இருக்கணும். அன்பு என்ன சொல்லும்? நீ நீயாக இரு. உன் மகிழ்ச்சிதான் முக்கியம். இரண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு உதாரணம். ஒரு அப்பா அவரோட பையன் டாக்டரா ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அந்த பையனுக்கு இசைதான் பிடிக்கும். அப்பா கட்டாயப்படுத்துறாரு. நான் சொன்ன மாதிரிதான் நீ படிக்கணும். இது வெளியில் பார்க்கும்போது அன்பு மாதிரி தெரியும். ஆனா இதில் எதிர்பார்ப்புதான் அதிகம். உண்மையான அன்பு என்ன பண்ணும்? பையனோட திறமையை புரிஞ்சுக்கும், வழிகாட்டும். ஆனா அவனை அவனாக இருக்க அனுமதிக்கும். அதே மாதிரி உறவுகளிலும் நடக்குது. நீ இப்படித்தான் பேசணும். நீ இப்படித்தான் இருக்கணும். நீதான் என்னோட முதல் முன்னுரிமையா இருக்கணும். இப்படி எதிர்பார்ப்புகள் அதிகமான உடனே அன்பு குறைய ஆரம்பிக்கும். உடைமையாக்கும் உணர்வு அதிகமாகும். பயம் அதிகமாகும். பொறாமை அதிகமாகும். அன்பு என்றால் கட்டுப்படுத்தணும் என்ற ஆசை இல்லை, சுதந்திரம் கொடுக்கணும் என்ற ஆசை. இப்போ அகிம்சையை பற்றி பார்க்கலாம். அகிம்சைனா நிறைய பேருக்கு உடல் ரீதியான வன்முறை செய்யாம இருப்பதுதான் ஞாபகம் வரும். அது சரிதான். ஆனா அது முழுமையான அர்த்தம் இல்லை. வன்முறை கைகளில் மட்டும் இல்லை, வார்த்தைகளிலும் இருக்கும், எண்ணங்களிலும் இருக்கும், பார்வையில் கூட இருக்கும். ஒரு நாள் நீங்க வீட்டில் ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கீங்க. ஆபீஸ் பிரஷர் அதிகம்.
வீட்டுக்கு வந்த உடனே உங்க குழந்தை உற்சாகமா ஏதோ சொல்ல வருது. நீங்க கொஞ்சம் சும்மா இரு ன்னு சத்தமா சொல்லிடுறீங்க. நீங்க அடிக்கல. ஆனா அந்த வார்த்தை குழந்தையோட மனசை காயப்படுத்திடுச்சு. கொஞ்ச நேரத்துக்குப் பிறகு உங்களுக்கே குற்ற உணர்வு வரும். இதெல்லாம் எல்லாரோட வாழ்க்கையிலும் நடக்கும். அகிம்சை முதல்ல நம்முள்ளேயே ஆரம்பிக்கணும். நம்மகிட்ட எப்படி பேசுறோம்? ஒருவேளை நான் பயனில்லாதவன், என்னால ஒன்னும் செய்ய முடியாது, நான் எப்போதுமே தோல்விதான், இப்படி நம்மகிட்ட பேசுறது கூட ஒரு வன்முறையே. தினமும் நம்ம மேல கடுமையா இருந்தா மத்தவங்க கிட்ட மென்மையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால கருணை முதல்ல நமக்கு நம்ம மேல இருக்கணும். தவறு பண்ணினா ஏற்றுக்கலாம். அதிலிருந்து கத்துக்கலாம். ஆனா நம்மையே தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன செடியே நினைச்சுப் பாருங்க. அது நல்லா வளரணும்னா என்ன வேணும்? தண்ணீர் வேணும். சூரிய ஒளி வேணும். அன்பான பராமரிப்பு வேணும். தினமும் அதை அடிச்சிட்டு கத்திட்டு சீக்கிரம் வளரு ன்னு சொன்னா வளருமா? வளராது. மனுஷனோட இதயமும் அதே மாதிரிதான். அன்பு கொடுத்தால்தான் திறக்கும். பயம் கொடுத்தா மூடிக்கொள்ளும். கருணையை பயிற்சி செய்ய ஒரு எளிய வழி என்னன்னா, கொஞ்சம் மெதுவாகுங்க. யாராவது பேசும்போது இடைமறிக்காம கேளுங்க. யாராவது தவறு பண்ணினா உடனே தீர்ப்பு சொல்லாமா, பரவாயில்லை, நடக்கும் இன்னும் நினைச்சுப் பாருங்க. ரோட்டுல வேலை செய்ற ஒருத்தரை பார்த்தா அவரோட கஷ்டத்தை ஒரு நிமிஷம் நினைச்சுப் பாருங்க. ரெஸ்டாரண்ட்ல உணவு பரிமாறுறவருக்கு மனதார நன்றி சொல்லுங்க. பாதுகாப்பு காவலருக்கு ஒரு புன்னகை கொடுங்க. ஹவுஸ்கீப்பிங் பணியாளர்களை மரியாதையோட நடத்துங்க. இந்த சின்ன சின்ன செயல்கள்தான் மனசுக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். கருணைன்னா பெரிய நன்கொடை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தினசரி வாழ்க்கையில் அன்போட நடந்து கொண்டாலே போதும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம யாரையாவது காயப்படுத்தும்போது முதல்ல அவருக்குத்தான் பாதிப்புன்னு நினைப்போம். ஆனா உண்மையிலேயே முதல் பாதிப்பு நமக்குத்தான். கோபம் வந்தா இதயத் துடிப்பு அதிகமாகும். மன அழுத்த ஹார்மோன்கள் அதிகமாகும். மனசு முழுக்க குழப்பமாயிருக்கும். அப்போ வன்முறை முதல்ல யாரை பாதிக்குது? நம்மதான். அதே மாதிரி அன்பும் கருணையும் முதல்ல யாருக்கு அமைதியை கொடுக்குது? நம்ம உள்ளுக்குத்தான். ஒரு மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்தியை ஏற்றும்போது முதல் மெழுகுவர்த்தியோட வெளிச்சம் குறையாது. அதே மாதிரி அன்பை பகிர்ந்தா நம்ம சந்தோஷம் குறையாது, அது இன்னும் அதிகமாகும். இந்த உலகத்துல எல்லாரும் ஏதோ ஒரு போராட்டத்தில்தான் இருக்காங்க. ஒருவருக்கு பண பிரச்சினை, ஒருவருக்கு உடல்நல பிரச்சினை, ஒருவருக்கு உறவு பிரச்சினை, ஒருவருக்கு தனிமை. வெளியில சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளே ஏதோ ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த உணர்வு வந்த உடனே நம்ம கொஞ்சம் மென்மையா மாறிடுவோம். கொஞ்சம் பொறுமை வரும். கொஞ்சம் அன்பு இயல்பாக வெளிப்படும். இந்த தலைப்பு நமக்கு சொல்லுற முக்கியமான சாராம்சம் என்னன்னா, உண்மையான ஆன்மீகம் என்பது பெரிய பெரிய வார்த்தைகள் பேசுறது இல்லை. அற்புதங்களைச் செய்றதுமில்லை. தினசரி வாழ்க்கையில் கொஞ்சம் அதிகமா புரிஞ்சுக்கிறது, கொஞ்சம் அதிகமா மன்னிக்கிறது, கொஞ்சம் அதிகமா அன்பு காட்டுறது, கொஞ்சம் அதிகமா யாரையும் காயப்படுத்தாம வாழ்றது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சா நம்ம மட்டும் இல்ல, நம்மைச் சுற்றி இருக்கிற உலகத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அமைதி பரவ ஆரம்பிக்கும். அதுதான் கருணை, அன்பு, அகிம்சை ஆகியவற்றின் உண்மையான சாராம்சம். தலைப்பு 6: நிலையின்மை, வெறுமை மற்றும் பற்றின்மை. இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு கொஞ்சம் ஆழமானது. முதல் தடவை கேட்கும்போது கொஞ்சம் குழப்பமாவும் தோணலாம். ஆனா அமைதியா யோசிச்சுப் பார்த்தா இந்த தலைப்பு நம்ம வாழ்க்கையை பார்க்கிற பார்வையையே மாற்றிடும். இந்த தலைப்புல 3 முக்கியமான கருத்துகள் இருக்கு. நிலையின்மை, வெறுமை, பற்றின்மை.
இதை ரொம்ப எளிமையான அன்றாட வாழ்க்கை உதாரணங்களோட புரிஞ்சுக்கலாம். முதல்ல நிலையின்மை பற்றி பார்ப்போம். நிலையின்மைனா என்ன? எல்லாமே மாறும். எதுவும் நிரந்தரம் இல்லை. இது ஒரு எதிர்மறையான கருத்து இல்லை. இதுதான் இயற்கையோட அடிப்படை விதி. கொஞ்சம் சுற்றி பார்த்தாலே இது நமக்கு தெரியும். காலையில் சூரிய உதயம், மாலையில் சூரிய அஸ்தமனம். மழை வரும், மழை நின்று போகும். கோடை முடியும், குளிர்காலம் வரும். சின்ன குழந்தை பெரியவனாகும். மரத்துல புதிய இலைகள் முளைக்கும், பிறகு அவை உதிர்ந்து போகும். எல்லாமே மாற்றம்தான். ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இயற்கையில் மாற்றத்தை சாதாரணமா ஏற்றிக்கிற நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வந்தா மட்டும் ஏற்றுக்கொள்ள கஷ்டப்படுறோம். ஒரு நிறுவனத்தில் 10 வருடம் வேலை பார்த்திருக்கலாம். திடீர்னு இடமாற்றம் வந்துடுச்சு. மன அழுத்தம் ஆரம்பம். பிள்ளைகள் வளர்ந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. வீடு அமைதியா ஆகிடுச்சு. சோகம். உடம்பும் வயசாகுது. நரை முடி வருது. உடல்நிலை மாறுது. பயம். உண்மையிலேயே பிரச்சினை மாற்றம் இல்லை. மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாததுதான் பிரச்சினை. ஒரு ஆற்றை நினைச்சுப் பாருங்க. நீங்க இந்த தண்ணீர் இப்படியே இருக்கணும் ன்னு சொன்னா முடியுமா? முடியாது. ஆற்றோட அழகு என்ன? அது எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரிதான். ஓட்டம் இருக்கு, நகர்வு இருக்கு, மாற்றம் இருக்கு. நம்ம துன்பத்துக்கு பெரிய காரணம் என்னன்னா, மாறிக்கிட்டே இருக்கிற விஷயங்களை நிரந்தரமா பிடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறது. இளமை நிரந்தரமா இருக்கணும். வெற்றி நிரந்தரமா இருக்கணும். உறவுகள் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கணும். உடல்நலம் எப்போதும் முழுமையா இருக்கணும். ஆனா வாழ்க்கை அப்படி வேலை செய்யாது. நிலையின்மையை புரிஞ்சுக்கிட்ட உடனே ஒரு புதிய மதிப்பு உணர்வு வரும். இந்த தருணம் நிரந்தரம் இல்லன்னு தெரிஞ்ச உடனே அதை இன்னும் அதிகமா ரசிக்க ஆரம்பிப்போம். ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தை பாருங்க. அது 5 நிமிஷம்தான் இருக்கும். அதனால்தான் அது இவ்வளவு அழகா தோணுது. அது முழு நாளும் இருந்தா நம்ம அதை கவனிக்கவே மாட்டோம். வாழ்க்கையும் அதே மாதிரிதான். இப்போ வெறுமை பற்றி பார்ப்போம். வெறுமைன்னு கேட்ட உடனே சில பேருக்கு பயம் வரும். வெறுமைன்னா ஒண்ணுமே இல்லையோ இன்னும் நினைப்போம். ஆனா இங்க வெறுமைன்னா அது இல்லை. ஒரு கோப்பையை எடுத்துக்கலாம். கோப்பை பயனுள்ளதா இருக்கிறது அதோட வடிவத்தினால இல்லை. அதுக்குள்ள இருக்கிற காலி இடத்தினால்தான். அந்த காலி இடம் இல்லன்னா டீ ஊற்ற முடியாது. ஒரு அறை பயனுள்ளதா இருக்கிறது சுவர்களினால இல்லை. உள்ளே இருக்கிற திறந்த வெளியினால்தான். அதே மாதிரி மனிதனும். நம்ம மனசு முழுக்க கருத்துகள், அகங்காரம், எதிர்பார்ப்புகள், பழைய நினைவுகள், முன்முடிவுகள், இதுல எல்லாம் நிரம்பி போயிட்டா புதுசா எதையும் ஏற்றுக்க முடியாது. ஒரு மாணவன் எனக்கு எல்லாமே தெரியும் இன்னும் நினைச்சா அவனால புதுசா கத்துக்க முடியுமா? முடியாது. ஆனா இன்னும் கத்துக்க நிறைய இருக்கு இன்னும் திறந்த மனசோட இருந்தா வளர்ச்சி இயல்பாக நடக்கும். இந்த திறந்த மனப்பான்மையே வெறுமையின் உண்மையான சாராம்சம். இது பலவீனம் இல்லை. இது மிகப்பெரிய வலிமை. நம்ம காலியா இருந்தால்தான் வாழ்க்கை நமக்கு புதிய அனுபவங்களை கொடுக்க முடியும். இப்போ பற்றின்மை பற்றி பார்ப்போம். இது ரொம்ப தவறா புரிஞ்சுக்கப்படுற கருத்து. பற்றின்மைன்னா குடும்பத்தை விட்டுட்டு போங்கன்னு அர்த்தம் இல்லை. பணம் சம்பாதிக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. உறவுகள் வேண்டாம்னு அர்த்தமும் இல்லை. அப்போ என்ன? எளிமையா சொன்னா, அனுபவிங்க, அன்பு செலுத்துங்க, அக்கறை காட்டுங்க. ஆனா அதுல உங்க அடையாளத்தை தொலைச்சிடாதீங்க. ஒரு பூவை பார்த்து ரசிக்கலாம். அதை வேரோட பிடுங்கி பாக்கெட்டில் வைத்துக்கிட்டா என்ன ஆகும்? பூ சீக்கிரமே வாடிட்டும்.
அதே மாதிரி மனிதர்களையும் அளவுக்கு மீறி சொந்தமாக்க முயற்சி பண்ணினா உறவுகள் பலவீனமா ஆகிடும். ஒரு காட்சி நினைச்சு பாருங்க. ஒரு அம்மா அவங்க பையனை ரொம்ப அன்பா நேசிக்கிறாங்க. அது நல்லதுதான். ஆனா நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது ன்னு கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சா பையனால் வளர முடியாது. அம்மாவுக்கும் நிம்மதி இருக்காது. அன்பு இருக்கட்டும், பற்றுதல் குறைவா இருக்கட்டும், இரண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப நுட்பமானது. அன்பு சுதந்திரம் கொடுக்கும். பற்றுதல் கட்டுப்படுத்த முயற்சி செய்யும். அன்பு நம்பும். பற்றுதல் பயத்தில் வாழும். அன்பு பகிரும். பற்றுதல் சொந்தமாக்க முயற்சி செய்யும். அன்றாட வாழ்க்கையில் இதை ரொம்ப எளிமையா கவனிக்கலாம். நீங்க ஒரு புதிய போன் வாங்குறீங்க. முதல் சில நாட்கள் ரொம்ப கவனமா பயன்படுத்துவீங்க. ஒரு நாள் அதுல ஒரு சிராய்ப்பு வந்துடுச்சு. முழு நாளும் மனசு பாதிக்கப்படும். இங்க கேள்வி என்னன்னா, சிராய்ப்பு போன்ல வந்ததா இல்ல மனசுல வந்ததா? பொருள் மாறிடுச்சு. ஆனா நம்ம பற்றுதல்தான் துன்பத்தை உருவாக்குது. அதே மாதிரி பாராட்டும். யாராவது நம்மை பாராட்டினா ரொம்ப சந்தோஷம். குறை சொன்னா ரொம்ப வருத்தம். ஏன்? பாராட்டின் மேல பற்றுதல், பிம்பத்தின் மேல பற்றுதல், அடையாளத்தின் மேல பற்றுதல். பற்றின்மையை பயிற்சி செய்ய ஆரம்பிச்சா பாராட்டு வந்தாலும் புன்னகைப்போம். விமர்சனம் வந்தாலும் அமைதியா கவனிப்போம். இரண்டுமே நிரந்தரம் இல்லைன்னு நமக்கு தெரியும். வாழ்க்கையை ஒரு ரயில் பயணமா நினைச்சு பாருங்க. விதவிதமான நிலையங்கள் வரும். சில பயணிகள் ஏறுவாங்க, சில பயணிகள் இறங்குவாங்க. நீங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க இறங்கக்கூடாதுன்னு சொன்னா ரயில் நகருமா? நகராது. வாழ்க்கையிலும் அதே மாதிரிதான். சில மனிதர்கள் வருவாங்க, சில மனிதர்கள் போயிடுவாங்க. சில வாய்ப்புகள் வரும், சில வாய்ப்புகள் நழுவி போகும். இதெல்லாம் பயணத்தின் ஒரு பகுதி. இந்த புரிதல் வந்த உடனே நன்றியுணர்வு இயல்பாக வர ஆரம்பிக்கும். இந்த தருணம் நிரந்தரம் இல்லையூ. இந்த சந்திப்பு நிரந்தரம் இல்லையூ. இந்த உரையாடல் நிரந்தரம் இல்லையூ. இந்த வாழ்க்கை கூட நிரந்தரம் இல்லையூ. அப்போ என்ன பண்ணுவோம்? இன்னும் மனதார அன்பு செலுத்துவோம். இன்னும் முழுமையா வாழ்வோம். இன்னும் அதிகமா ரசிப்போம். கொஞ்சம் குறைவா குறை சொல்லுவோம். ஒரு வண்ணத்துப் பூச்சி உங்க கைமேல வந்து உட்கார்ந்திருக்குதுன்னு நினைச்சு பாருங்க. அதை இறுக்கமா பிடிச்சா அது செத்துப் போயிடும். திறந்த உள்ளங்கையில் இருந்தா கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் அது தானாகவே பறந்து போகும். வாழ்க்கையில இருக்கிற எல்லா அழகான அனுபவங்களும் அந்த வண்ணத்துப் பூச்சி மாதிரிதான். அவற்றை வலுக்கட்டாயப்படுத்த முடியாது, சொந்தமாக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அனுபவிக்க மட்டும்தான் முடியும். இந்த தலைப்போட இன்னொரு அழகான செய்தி என்னன்னா, எல்லாமே மாறுது என்பதுதான் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அதுதான் வாழ்க்கையே அழகாக்குற காரணம். சோகம் நிரந்தரம் இல்லை. சந்தோஷமும் நிரந்தரம் இல்லை. கஷ்டம் நிரந்தரம் இல்லை. வெற்றியும் நிரந்தரம் இல்லை. எல்லாமே வந்து போகுது. அதனால எதையும் அளவுக்கு மீறி பிடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதையும் தள்ளிவிட வேண்டிய அவசியமும் இல்லை. வரும்போது முழு விழிப்புணர்வோட வரவேற்கலாம். போகும்போது அமைதியா விடை கொடுக்கலாம். இந்த எளிய புரிதல் மெதுவா நம்ம மனசுக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை கொடுக்கும். அந்த சுதந்திரம்தான் நிலையின்மை, வெறுமை மற்றும் பற்றின்மை ஆகியவற்றின் உண்மையான சாராம்சம். தலைப்பு 7: நடுநிலைப் பாதை, ஞானம் மற்றும் சரியான வாழ்க்கை. இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு நம்ம அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப நடைமுறையா பயன்படுத்தக்கூடிய ஒரு கருத்து. அது என்னன்னா, நடுநிலைப் பாதையூ. அதோட சேர்த்து ஞானம் மற்றும் சரியான வாழ்க்கையை பற்றியும் பார்க்கப் போறோம். நடுநிலைப் பாதைன்னு சொன்ன உடனே சில பேருக்கு நடுவுல இருங்கயூ ன்னு ஒரு எளிய அர்த்தம்தான் தோணும்.
ஆனா இதோட உண்மையான சாராம்சம் அதைவிட ரொம்ப ஆழமானது. இது சமரசம் பண்ணுறது இல்லை. இது சமநிலையோட வாழ்றது. நம்ம வாழ்க்கையில் ஒரு பழக்கம் இருக்கு. எல்லாத்தையும் அளவுக்கு மீறிய எல்லைக்கு கொண்டு போயிடுவோம். ஒரு நாள் டயட் ஆரம்பிப்போம். இனிமே இனிப்பு சாப்பிட மாட்டேன். 2 நாள் நல்லா பின்பற்றுவோம். 3வது நாள் ரொம்ப ஆசை வந்தா ஒரே நாள்ல எல்லா இனிப்பையும் சாப்பிட்டுடுவோம். உடற்பயிற்சியும் அதே மாதிரி. ஒரு வாரம் தினமும் 2 மணி நேரம் பயிற்சி செய்வோம். உடம்பு வலிச்சு உடனே 2 மாதம் ஜிம் பக்கம் போகவே மாட்டோம். வேலையும் அதேதான். சில நாள் அளவுக்கு மீறி வேலை. சில நாள் முழுக்க சோம்பேறித்தனம். நடுநிலை பாதை என்ன சொல்லுது? வாழ்க்கை ஒரு மராத்தான். வேக ஓட்டம் இல்லை. நீண்ட காலம் தொடரக்கூடிய சமநிலைதான் முக்கியம். ஒரு கிதார் கம்பியே நினைச்சுப் பாருங்க. ரொம்ப இறுக்கமா இருந்தா அது அறுந்து போயிடும். ரொம்ப தளர்ச்சியா இருந்தா இசை வராது. சரியான அளவுல இருந்தால்தான் இனிமையான இசை வரும். மனிதனோட வாழ்க்கையும் அதே மாதிரிதான். அளவுக்கு மீறிய அழுத்தம் கொடுத்தா சோர்வு. அளவுக்கு மீறிய சுகம் கொடுத்தா வளர்ச்சி இல்லை. சமநிலைதான் முக்கியம். ஒரு அன்றாட உதாரணம் பார்ப்போம். ஆபீஸ்ல வேலை செய்றீங்க. தொழில் முக்கியம். குடும்பமும் முக்கியம். உடல்நலமும் முக்கியம். நண்பர்களும் முக்கியம். தூக்கமும் முக்கியம். ஆனா நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரே ஒரு விஷயத்துக்கு முழு முக்கியத்துவம் கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் புறக்கணிச்சிடுறோம். பணம் சம்பாதிக்கிறோம். ஆனா உடல்நலம் போயிடுது. உடல்நலத்தை கவனிக்கிறோம். ஆனா உறவுகள் பலவீனமா ஆகுது. வெற்றி கிடைக்குது. ஆனா மன அமைதி போயிடுது. அப்போ கேள்வி என்னன்னா, இதுதான் உண்மையான வெற்றியா? நடுநிலை பாதை சொல்லுறது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதற்குரிய அளவு கவனத்தை கொடுங்க. இப்போ ஞானம் பற்றி பார்ப்போம். அறிவுக்கும் ஞானத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அறிவு என்றால் தகவல். ஞானம் என்றால் அனுபவத்திலிருந்து பிறந்த புரிதல். இணையத்தில் நிறைய தகவல்கள் இருக்கு. எந்த உணவு ஆரோக்கியம் என்று தெரியும். உடற்பயிற்சி நல்லதுன்னு தெரியும். கோபத்தை கட்டுப்படுத்தணும்னு தெரியும். தியானம் நல்லதுன்னு தெரியும். இதெல்லாம் அறிவு. ஆனா தினமும் அதை நடைமுறையில் பின்பற்றுவதுதான் ஞானம். ஒரு டாக்டருக்கு புகைப்பிடிப்பது தீங்குன்னு தெரிந்திருக்கலாம். ஆனா அவரே புகைப்பிடிச்சா? அறிவு இருக்கு. ஞானம் இன்னும் வாழ்க்கையில வெளிப்படல. அதே மாதிரி நாமளும். பொறுமை நல்லதுன்னு தெரியும். ஆனா டிராஃபிக்ல யாராவது ஹார்ன் அடிச்சா உடனே கோபம் வருது. அறிவு இருக்கு. ஞானம் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்குது. ஞானம் புத்தகத்திலிருந்து வருவதில்லை. கவனிப்பதிலிருந்துதான் வருகிறது. ஒரு தவறு பண்ணினா 2 வழி இருக்கு. 1. குற்ற உணர்விலேயே இருக்கலாம். இல்ல. அதிலிருந்து ஒரு பாடம் கத்துக்கலாம். பாடம் கத்திக்கிட்டா ஞானம் வளரும். குற்ற உணர்விலேயே இருந்தா துன்பம்தான் வளரும். ஒரு சின்ன குழந்தை நடக்க கத்திக்கிறதை நினைச்சு பாருங்க. விழும். மறுபடியும் எழும். மீண்டும் முயற்சி செய்யும். அது நான் தோல்வியூட் இன்னும் நினைக்காது. அது கத்துக்கும். பெரியவங்க மட்டும்தான் ஒரு தோல்வியையே தங்களோட அடையாளமா மாற்றிக்கறாங்க. ஞானம் என்ன சொல்லுது? ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. அதிலிருந்து பாடம் கத்துக்கோ. அடுத்ததுக்கு போகு. இப்போ சரியான வாழ்க்கையை பற்றி பார்ப்போம். சரியான வாழ்க்கைன்னா விதிகளை மட்டும் பின்பற்றுங்கன்னு அர்த்தம் இல்லை. யாராவது கட்டாயப்படுத்துற ஒழுக்கமும் இல்லை. சரியான வாழ்க்கைன்னா உங்க விழிப்புணர்வுக்கு எதிராக வாழாதீங்க. ஒரு உதாரணம். நீங்க பொய் சொல்றீங்க. பொய் சொன்ன உடனே என்ன நடக்கும்? மனசுல ஒரு பதட்டம் உருவாகும். அதை மறைக்க இன்னொரு பொய் சொல்ல வேண்டியிருக்கும். மன அமைதி போயிடும். உண்மையை சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா மனசு லேசா இருக்கும்.
அதனால சரியான வாழ்க்கைன்னா தண்டனைக்கு பயந்து நல்லவனா இருப்பது இல்லை, மன அமைதிக்காக நேர்மையா இருப்பது. இன்னொரு உதாரணம். ஒரு கடையில கேஷியர் தவறுதலா உங்களுக்கு அதிக பணம் கொடுத்தாரு. யாருக்கும் தெரியாது. நீங்க எடுத்துட்டு போகலாம் அல்லது திருப்பிக் கொடுக்கலாம். இரண்டாவது வழியே தேர்ந்தெடுத்தா வெளியில யாரும் கைதட்ட மாட்டாங்க. ஆனா உங்க உள்ளே ஒரு லேசான அமைதி இருக்கும். அதுதான் சரியான வாழ்க்கை. நம்ம செயல்கள் நம்ம மனசை பாதிக்கும். அதனால விழிப்புணர்வு இருக்கிற மனிதர் இயல்பாக நல்லதையே தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பார். பயத்தால இல்லை, வெகுமதிக்காக இல்லை. அது இயல்பாக நடக்கும். நடுநிலை பாதை உறவுகளிலேயும் ரொம்ப முக்கியம். ஒரு நண்பர் தவறு பண்ணிட்டாரு. 2 எல்லைகள் இருக்கு. 1, அவரை முழுசா விட்டு விலகிடலாம். இல்ல, அவர் செய்யுற எல்லா தவறுகளையும் கவனிக்காம விட்டுடலாம். நடுநிலை பாதை என்ன சொல்லுது? அன்பு இருக்கட்டும், எல்லைகளும் இருக்கட்டும். மன்னிக்கலாம். ஆனா அதே காயம் மீண்டும் மீண்டும் நடக்க அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் சமநிலை. குழந்தைகளை வளர்ப்பதிலும் அதேதான். ரொம்ப கண்டிப்பா இருந்தா குழந்தைகள் பயப்படுவாங்க. ரொம்ப சுதந்திரம் கொடுத்தா திசை தெரியாம போயிடுவாங்க. அன்பும் ஒழுக்கமும் சமநிலையில இருந்தால்தான் ஆரோக்கியமான வளர்ச்சி. பணத்திலும் அதேதான். பணம் தேவையே இல்லையூ ன்னு சொல்றது ஒரு எல்லை. பணம்தான் வாழ்க்கையூ ன்னு சொல்றது இன்னொரு எல்லை. பணம் ஒரு கருவி, வாழ்க்கையின் நோக்கம் இல்லை. இதை புரிஞ்சிக்கிறதுதான் நடுநிலை பாதை. சமூக வலைத்தளத்தையும் எடுத்துக்கலாம். முழு நாளும் போன் பயன்படுத்துறது ஒரு எல்லை. நான் போனையே பயன்படுத்த மாட்டேன் ன்னு சொல்றது இன்னொரு எல்லை. விழிப்புணர்வோட பயன்படுத்துறதான் நடுநிலை பாதை. தொழில்நுட்பத்தை நாம பயன்படுத்தணும். தொழில்நுட்பம் நம்மை பயன்படுத்த ஆரம்பிக்க கூடாது. ஒரு காரை ஓட்டும்போது ஸ்டீயரிங்கை ரொம்ப இடது பக்கம் திருப்பினாலும் விபத்து, ரொம்ப வலது பக்கம் திருப்பினாலும் விபத்து. சின்ன சின்ன திருத்தங்களை தொடர்ந்து செய்துகிட்டே இருந்தால்தான் பாதுகாப்பா இலக்கை அடைய முடியும். வாழ்க்கையும் அதே மாதிரிதான். பரிபூரணமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. தினமும் கொஞ்சம் கொஞ்சமா திருத்திக்கிட்டே இருந்தா போதும். கொஞ்சம் விழிப்புணர்வு, கொஞ்சம் நேர்மை, கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் கருணை. இந்த சின்ன சின்ன மாற்றங்கள்தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஞானம் வளர ஆரம்பிச்சா ஒரு அழகான மாற்றம் நடக்கும். முடிவுகளை எடுக்கிறது கூட எளிமையா ஆகிடும். எந்த பதில் சரின்னு புத்தகத்தில் தேட மாட்டோம். சூழ்நிலையே அமைதியா கவனிப்போம். மனம் அமைதியா இருக்கும். இதயம் திறந்திருக்குமா? விழிப்புணர்வு தெளிவா இருக்கும். அப்போ இயல்பாகவே சரியான திசை நமக்கு தெரியும். இந்த தலைப்பு நமக்கு சொல்லுற முக்கியமான சாராம்சம் என்னன்னா, வாழ்க்கையில் ரொம்ப இறுக்கமா இருக்க வேண்டாம், ரொம்ப அலட்சியமாவும் இருக்க வேண்டாம். அளவுக்கு மீறிய இரு எல்லைகளும் துன்பத்தைத்தான் கொண்டு வரும். சமநிலையோட வாழ கத்துக்கிட்டா அறிவு மெதுவா ஞானமா மாறும். அந்த ஞானம் வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிச்சா நம்ம செயல்கள் இயல்பாகவே சரியான வாழ்க்கையை உருவாக்கும். அப்போ வெற்றியும் வரலாம், சவால்களும் வரலாம், மாற்றங்களும் வரலாம். ஆனா நம்ம உள்ளே இருக்கிற சமநிலை குலையாது. அந்த சமநிலைதான் நடுநிலை பாதையின் உண்மையான அழகு. தலைப்பு 8, சுய கவனிப்பும் அமைதியும் மூலம் உள்மாற்றம். இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு, இந்த முழு ஆடியோக்குள்ள இருக்கிற மிகவும் சக்தி வாய்ந்த கருத்துகளில் ஒன்று. சுய கவனிப்பு, அமைதி. இந்த 2 வார்த்தைகளும் ரொம்ப எளிமையா தெரியும். ஆனா உண்மையிலேயே இதை பயிற்சி செய்ய ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கையை உள்ளிருந்தே மாற்றக்கூடிய சக்தி இதுக்குள் இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்போம். வெளியில இருக்கிற உலகத்தை ரொம்ப நல்லா கவனிப்போம். யார் என்ன சொன்னாங்க, யார் என்ன பண்ணாங்க, யார் வெற்றி அடைஞ்சாங்க, யார் தோல்வி அடைஞ்சாங்க, யார் நம்மை மதிக்கல,
யார் பாராட்டினாங்க? இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஒரு நாளாவது நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோமா? இப்போ என் மனசுக்குள்ள என்ன நடக்குது? இப்போ நான் என்ன உணர்றேன்? இப்போ நான் ஏன் இப்படி எதிர்வினை செய்றேன்? இந்த கேள்விகளை கேட்கிறதுதான் சுய கவனிப்பின் ஆரம்பம். ஒரு அறையை நினைச்சுப் பாருங்க. முழுக்க இருட்டா இருக்கு. அந்த அறையில என்ன இருக்கு என்று தெரியுமா? தெரியாது. ஒரு சின்ன விளக்கை போட்ட உடனே எல்லாமே தெளிவா தெரியும். சுய கவனிப்பும் அந்த விளக்கு மாதிரிதான். அது புதுசா எதையும் உருவாக்காது. ஏற்கனவே இருக்கிறதை நமக்கு காட்டும். ஒரு எளிய அன்றாட உதாரணம் பார்ப்போம். காலையில ஆபீஸ்க்கு கிளம்புறீங்க. திடீர்னு டிராஃபிக் ஜாம். ஒரு பைக் உங்க காருக்கு முன்னாடி கட் பண்ணிடுச்சு. உடனே கோபம் வரும். பொதுவா என்ன பண்ணுவோம்? ஹார்ன், சத்தம், மன அழுத்தம், முழு நாள் மனநிலை பாதிப்பு. ஆனா சுய கவனிப்பு இருந்தா, இப்போ எனக்கு கோபம் வருது. உடம்புல என்ன நடக்குது? மூச்சு வேகமா போகுதா? இதய துடிப்பு அதிகமா இருக்கு? மனசு என்ன கதை உருவாக்குது? கவனிக்க ஆரம்பிப்போம். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கவனிக்க ஆரம்பிச்ச உடனே எதிர்வினை மெதுவாகும். எதிர்வினை மெதுவான உடனே விழிப்புணர்வுக்கு இடம் கிடைக்கும். அதனால நம்ம பதிலும் நல்லதா இருக்கும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கவனிக்க கத்துக்கணும். ஒரு கண்ணாடி மேல தூசி இருக்கு. தூசி இருக்கிறதையே பார்க்காம கண்ணாடியை சுத்தம் செய்ய முடியுமா? முடியாது. முதல்ல தூசி இருக்கு என்று கவனிக்கணும். அதுக்கப்புறம்தான் சுத்தம் செய்ய முடியும். அதே மாதிரி அகங்காரம், பயம், பொறாமை, கோபம், பாதுகாப்பின்மை இவை இருக்கிறது என்பதை கவனிக்கிறதுதான் சுய கவனிப்பு. நம்ம ரொம்ப நாளா ஒரு பழக்கத்துல இருக்கோம். மத்தவங்களை மாற்ற முயற்சி பண்ணுறோம். கணவர் மாறணும், மனைவி மாறணும், பாஸ் மாறணும், அரசாங்கம் மாறணும், சமூகம் மாறணும், எல்லாரும் மாறணும். ஒருத்தர் மட்டும் மாறக்கூடாது. அவர், நாம. சுய கவனிப்பு என்ன சொல்லுது? முதல்ல உங்களுக்குள்ள பாருங்க. ஏன்னா வெளியில பார்க்கிற நிறைய பிரச்சனைகளோட வேர் உள்ளேதான் இருக்கும். உதாரணத்துக்கு, யாராவது உங்க வெற்றியை பாராட்டல. உடனே வருத்தம். இங்க கேள்வி என்னன்னா, அவர்கள் பாராட்டலன்னு தான் பிரச்சனையா? இல்ல. நமக்கு அங்கீகாரம் வேணும்னு இருக்கிற எதிர்பார்ப்புதான் பிரச்சனையா? இந்த வித்தியாசத்தை புரிஞ்சிக்கிறதுதான் சுய கவனிப்பு. சுய கவனிப்புல தீர்ப்பு கிடையாது. எனக்கு பொறாமை வந்துடுச்சு. அப்போ என்ன செய்யணும்? பொறாமை வரக்கூடாது. இன்னும் சண்டை போட வேண்டாம். வெறுமனே கவனிங்க. சுவாரஸ்யமாயிருக்கு. இப்போ பொறாமை இருக்கு. அவ்வளவுதான். சண்டை போடாம கவனிக்க ஆரம்பிச்சா அது கொஞ்சம் கொஞ்சமா சக்தியே இழக்க ஆரம்பிக்கும். இப்போ அமைதியை பற்றி பார்ப்போம். அமைதி என்றால் பேசாம இருப்பதுதான் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா வாய் அமைதியா இருந்தாலும் மனசு ரொம்ப சத்தமா இருக்கலாம். அறை அமைதியா இருக்கும். ஆனா உள்ளே எண்ணங்கள் முழு வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கும். அது உண்மையான அமைதி இல்லை. உண்மையான அமைதி என்றால் எண்ணங்களை வலுக்கட்டாயமா நிறுத்துறது இல்லை. எண்ணங்கள் இருந்தாலும் அவை நம்மை குலைக்காத நிலை. ஒரு மலையை நினைச்சுப் பாருங்க. அதன் கீழே மேகங்கள் நகருது. காற்று வீசுது. மழை பெய்யுது. சூரியன் வருது. மலை நகருதா? இல்ல. அமைதி அந்த மலை மாதிரி. எண்ணங்கள் மேகங்கள் மாதிரி வந்து போகட்டும். நீங்க மட்டும் நிலையாக இருங்க. அன்றாட வாழ்க்கையில் அமைதியை எப்படி பயிற்சி செய்யலாம்? காலையில எழுந்த உடனே போனை எடுக்காம 5 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. ஜன்னலுக்கு வெளியே பார்த்துக்கிட்டு மூச்சை கவனிங்க.
எதுவும் செய்ய வேண்டாம். வெறுமனே இருங்க. முதல் சில நாட்கள் ரொம்ப சிரமமா இருக்கும். மனசு சொல்லும், போன் பாருயூட், நியூஸ் பாருயூட், மெசேஜ் செக் பண்ணுயூட். அது இயல்புதான். மனசுக்கு எப்போதுமே கவனச்சிதறல் வேணும். அமைதிக்கு பயம். ஏன்னா அமைதி வந்தா நம்மையே சந்திக்க வேண்டியிருக்கும். அதுதான் கஷ்டம். ஒரு அறையில தனியா இருக்கிறீங்கன்னு நினைச்சு பாருங்க. போன் இல்லை, டிவி இல்லை, இசை இல்லை, புத்தகம் இல்லை. 10 நிமிஷம் சும்மா உட்கார முடியுமா? நிறைய பேருக்கு கஷ்டம். ஏன்னா நம்ம வெளி சத்தத்துக்கு அடிமையாயிட்டோம். அமைதி அந்த அடிமைத்தனத்தை மெதுவா கரைக்க ஆரம்பிக்கும். இயற்கையில போய் அமைதியா உட்கார்ந்திருக்கீங்களா? கடற்கரை அலைகளோட சத்தம், காட்டுல பறவைகளோட குரல், காலை காற்று, இரவு வானம். அந்த இடங்கள்ல ஏதோ ஒரு அமைதி நமக்கு உணரப்படும். ஏன்னா வெளி சத்தம் குறைவா இருக்கும். அதனால உள்ள சத்தமும் கொஞ்சம் மெதுவாகும். ஆனா உண்மையான அமைதி கடற்கரையில இல்லை, காட்டில இல்லை. அது நம்ம உள்ளேதான் இருக்கு. சுய கவனிப்பை தொடர்ந்து பயிற்சி செய்ய ஆரம்பிச்சா ஒரு நாள் ஒரு சுவாரஸ்யமான உணர்வு வரும். என் எண்ணங்கள் எல்லாம் நானில்லையூட். என் உணர்ச்சிகள் எல்லாம் நானில்லையூட். என் பயமும் தற்காலிகம் ஹூட். என் சந்தோஷமும் தற்காலிகம் ஹூட். இவை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அமைதியான இருப்பு இருக்கு. அதுதான் உண்மையான நான் ஹூட். உள் மாற்றம் எப்படி நடக்குது? ஒரே நாள்ல நடக்காது. ஒரு பட்டாம்பூச்சியை நினைச்சு பாருங்க. முதல்ல அது ஒரு புழு. மெதுவா மாற ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துல முழு அமைதி. வெளியில பார்த்தா எதுவும் நடக்குற மாதிரி தெரியாது. ஆனா உள்ளே பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பட்டாம்பூச்சியா வெளியே வரும். மனிதனோட வளர்ச்சியும் அதே மாதிரிதான். வெளியில பார்த்தா பெரிய மாற்றம் தெரியாம இருக்கலாம். ஆனா தினசரி சுய கவனிப்பு, தினசரி கொஞ்சம் அமைதி, தினசரி விழிப்புணர்வு, இந்த சின்ன சின்ன பயிற்சிகள்தான் உள்ளே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். முன்னாடி சீக்கிரம் கோபப்பட்டவர் இப்போ அமைதியா பதில் சொல்ல ஆரம்பிப்பார். முன்னாடி அங்கீகாரம் தேடினவர் இப்போ தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வார். முன்னாடி தனிமைக்கு பயந்தவர் இப்போ தனியா இருப்பதையும் ரசிக்க ஆரம்பிப்பார். முன்னாடி பிரச்சனையை பார்த்த உடனே பதறினவர் இப்போ அதை அமைதியா கவனிச்சிட்டு தெளிவோட முடிவு எடுக்க ஆரம்பிப்பார். இந்த மாற்றத்தை யாராலும் வெளியிலிருந்து கொடுக்க முடியாது. ஆசிரியர் ஊக்கப்படுத்தலாம், புத்தகங்கள் வழிகாட்டலாம், நண்பர்கள் துணையா இருக்கலாம். ஆனா உண்மையான மாற்றம் உங்களுடைய சுய கவனிப்பிலிருந்துதான் வரும். இந்த தலைப்பு நமக்கு சொல்லுற முக்கியமான சாராம்சம் என்னன்னா, உலகம் மாறின பிறகுதான் அமைதி வரும் என்று காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல உங்களுக்குள்ள பாருங்க. உங்க எண்ணங்களை கவனிங்க. உங்க உணர்ச்சிகளை கவனிங்க. தினமும் கொஞ்ச நேரம் அமைதிக்காக ஒதுக்குங்க. அந்த அமைதியில கொஞ்சம் கொஞ்சமா பொய்யான அடையாளங்கள் கரைய ஆரம்பிக்கும். பயம் குறையும். அகங்காரம் பலவீனமாகும். விழிப்புணர்வு வலுவாகும். அப்போ மாற்றம் வெளியிலிருந்து வராது. அது உங்களுக்குள்ளிருந்தே மலர ஆரம்பிக்கும். அதுதான் சுய கவனிப்பும் அமைதியும் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு. தலைப்பு 9: ஆசை, பயம் மற்றும் மன உளவியல் கட்டுப்பாடுகளிலிருந்து விடுதலை. இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு நம்ம வாழ்க்கையில இருக்கிற 3 கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகளைப் பற்றி. ஆசை, பயம், மன உளவியல் கட்டுப்பாடுகள். இந்த 3ம் வெளியில பார்க்கும்போது தெரியாது. ஆனா நம்ம முடிவுகள், உறவுகள், சந்தோஷம், வெற்றி எல்லாத்தையும் அமைதியா கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும். முதல்ல ஆசையை பற்றி பார்ப்போம். ஆசைன்னா ஆசைதான். ஆசை இருக்கக்கூடாதுன்னு இங்க சொல்லல.
ஆசைதான் நம்ம வளர்ச்சிக்கான ஒரு உந்து சக்தி. புதிய விஷயங்களை கத்துக்கணும்னு ஆசை. குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசை. உடல் நலத்தை மேம்படுத்தணும்னு ஆசை. இதெல்லாம் இயல்பானது. ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? நம்ம சந்தோஷத்தை ஒரு ஆசையோட கட்டி போடும்போது. இந்த போன் வாங்கினால்தான் நான் சந்தோஷம் ஹூ. இந்த பதவி உயர்வு கிடைச்சால்தான் நான் முழுமை ஹூ. இந்த வீடு வாங்கின பிறகுதான் வாழ்க்கை செட்டில் ஹூ. இப்படி நிபந்தனை உருவாக்க ஆரம்பிச்சா இப்போ இருக்கிற சந்தோஷத்தை எதிர்காலத்துக்கு தள்ளி வைக்க ஆரம்பிச்சிடுறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பள்ளி முடிஞ்சா கல்லூரி வேணும். கல்லூரி முடிஞ்சா வேலை வேணும். வேலை கிடைச்சா பதவி உயர்வு வேணும். பதவி உயர்வு கிடைச்சா சம்பள உயர்வு வேணும். சம்பளம் உயர்ந்தா பெரிய வீடு வேணும். வீடு வந்தா சொகுசு கார் வேணும். அதுக்கப்புறம் இன்னொரு இலக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இலக்கு. ஆசைக்கு முடிவே இல்லை. ஒரு மலையில் ஏறுற மாதிரி. ஒரு சிகரத்தை அடைஞ்ச உடனே அதைவிட உயரமான இன்னொரு சிகரம் தெரியும். அப்போ மன அமைதி எப்போ வரும்? ஒரு குழந்தை கடற்கரையில் மணல் கோட்டை கட்டுது என்று நினைச்சு பாருங்க. முழு உற்சாகத்தோட கட்டுது. மாலையில் ஒரு அலை வந்து அதை அடிச்சுக்கிட்டு போயிடுது. குழந்தை கொஞ்சம் வருத்தப்படும். அதுக்கப்புறம் மறுபடியும் புதுசா கட்ட ஆரம்பிச்சிடும். ஆனா பெரியவங்க என்ன பண்ணுறோம்? அந்த மணல் கோட்டை நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால்தான் துன்பம். வாழ்க்கையில் எல்லாமே தற்காலிகமான படைப்புகள்தான். அதை ரசிக்க கத்துக்கணும். அதை சொந்தமாக்க முயற்சி பண்ணக்கூடாது. இப்போ பயத்தை பற்றி பார்ப்போம். பயம் ரொம்ப சுவாரஸ்யமான உணர்ச்சி. கொஞ்சம் பயம் நல்லதுதான். ரோட்டை கடக்கும்போது கவனமா இருக்க உதவும். நெருப்பை தொடக்கூடாதுன்னு சொல்லும். அது ஆரோக்கியமான பயம். ஆனா மன உளவியல் பயம் வேற. என்னை பற்றி மத்தவங்க என்ன நினைப்பாங்க? நான் தோல்வியடைஞ்சா என்ன ஆகும்? நான் நிராகரிக்கப்பட்டா? நான் இழந்துட்டா? இந்த பயங்கள்தான் நம்ம சுதந்திரத்தை பறிச்சிடும். ஒரு பாடகரை நினைச்சு பாருங்க. அவருக்கு மேடையில் பாட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. குரல் நல்லா இருக்கு. திறமை இருக்கு. ஆனா மக்கள் சிரிச்சுட்டாங்கன்னா இன்னும் பயந்து மேடைக்கே போக மாட்டாரு. இழப்பு என்ன? பார்வையாளர்களுக்கு ஒரு நல்ல பாடகர் கிடைக்காம போயிடும். அவரோட வாழ்க்கைக்கும் ஒரு அழகான அனுபவம் கிடைக்காம போயிடும். பயம் பெரும்பாலும் உண்மையிலே இல்லை. கற்பனையில்தான் அதிகமாயிருக்கும். நீங்க கவனிச்சிருப்பீங்க. இன்டர்வியூக்கு முன்னாடி பயம். இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு இதுக்கா இவ்வளவு டென்ஷன்? இன்னும் சிரிப்போம். தேர்வுக்கு முன்னாடி பயம். முடிவு வந்த பிறகு நிம்மதி. டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி பயம். ரிப்போர்ட் நார்மலா வந்த பிறகு தேவையில்லாத மன அழுத்தம்னு புரியும். பயம் எதிர்கால கதைகளை உருவாக்கும். உண்மை நிகழ்காலத்தில்தான் இருக்கும். இப்போ மன உளவியல் கட்டுப்பாடுகளைப் பற்றி பார்ப்போம். இது ரொம்ப ஆழமான கருத்து. மன உளவியல் கட்டுப்பாடு என்றால் என்ன? நம்ம பிறந்த நாளிலிருந்து சமூகம், குடும்பம், பள்ளி, ஊடகங்கள், அனுபவங்கள் இவை எல்லாம் சேர்ந்து நம்ம மனசுல ஒரு நிரல் எழுத ஆரம்பிக்கும். வெற்றி என்றால் இப்படித்தான் இருக்கணும் ஹூட். நல்ல பையன் என்றால் இப்படித்தான் ஹூட். நல்ல பெண் என்றால் இப்படித்தான் ஹூட். இந்த வேலைதான் மரியாதை ஹூட். இந்த சம்பளம்தான் சாதனை ஹூட். மெதுவா நம்ம உண்மையான குரலை மறந்துடுவோம். ஒரு எளிய உதாரணம். ஒரு பையனுக்கு ஓவியம் வரைய ரொம்ப பிடிக்கும். ஆனா குடும்பம் என்ஜினியரிங் தான் பாதுகாப்பு யூத். இன்னும் அழுத்தம் கொடுக்குது. அவன் இன்ஜினியர் ஆகிடுறான். பணம் இருக்கலாம். ஆனா உள்ளே ஒரு வெறுமை. ஏன்? அந்த முடிவு மனசோட விருப்பத்திலிருந்து வரல. பயத்திலிருந்து வந்தது. சமூக கட்டுப்பாட்டிலிருந்து வந்தது. சமூக வலைத்தளமும் ஒரு பெரிய மன உளவியல் கட்டுப்பாட்டு இயந்திரம்தான்.
காலையில திறந்த உடனே யாரோ வெளிநாட்டு சுற்றுலா, யாரோ புதிய கார், யாரோ திருமணம், யாரோ தொழில் வெற்றி. மெதுவா மனசு ஒப்பிட ஆரம்பிக்கும். நான் பின்தங்கிட்டேனா? இந்த ஒப்பீடு இயற்கையானது இல்லை. மன உளவியல் கட்டுப்பாடுதான் அதை உருவாக்குது. ஒரு ரோஜா பூவை நினைச்சுப் பாருங்க. அது தாமரையா ஆகஸ்ட் முயற்சி பண்ணுதா? இல்ல. தாமரை ரோஜாவா ஆகஸ்ட் முயற்சி பண்ணுதா? இல்ல. இயற்கையில ஒப்பீடு கிடையாது. மனிதனோட வாழ்க்கையில்தான் ஒப்பீடு இருக்கு. ஏன்? மன உளவியல் கட்டுப்பாடு. நம்ம சந்தோஷம் ஒப்பீட்டுல இல்லை. நம்ம உண்மைத்தன்மையில்தான் இருக்கு. இன்னும் ஒரு மன உளவியல் கட்டுப்பாடு. அங்கீகாரம். சின்ன வயசிலிருந்தே நமக்கு சொல்லுவாங்க. நல்ல மார்க் எடுத்தா நல்ல பையன் யூ. முதல் ரேங்க் வந்தா பாராட்டு யூ. மெதுவா மனசு ஒரு சமன்பாட்டை கத்துக்கும். அங்கீகாரம் அன்பு யூ. பெரியவங்க ஆன பிறகும் அதே சமன்பாடு தொடரும். பாஸ் பாராட்டினா சந்தோஷம். சோஷியல் மீடியால லைக்ஸ் வந்தா சந்தோஷம். யாராவது விமர்சனம் பண்ணினா உடனே மனசு உடைஞ்சிடும். அப்போ சுதந்திரம் எங்க இருக்கு? மத்தவங்களோட கருத்துகள் கிட்ட. இந்த தலைப்பு சொல்லுறது என்னன்னா, உங்களையே கவனிங்க. நீங்க ஏதாவது செய்யும்போது ஒரு கேள்வி கேளுங்க. நான் இதை உண்மையிலேயே விருப்பத்தால செய்றேனா? இல்ல பயத்தால செய்றேனா? இல்ல சமூகம் எதிர்பார்க்கிறதால செய்றேனா? இந்த கேள்விகள் ரொம்ப சக்தி வாய்ந்தவை. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு விலையுயர்ந்த கடிகாரம் வாங்கணும்னு யோசிக்கிறீங்க. ஒரு கேள்வி, எனக்கு உண்மையாவே பிடிச்சிருக்குதா? இல்ல மத்தவங்களை கவரணும்னுதானா? நேர்மையான பதில் கிடைச்சா தெளிவு கிடைக்கும். சுதந்திரம் என்றால் ஆசைகள் மறைஞ்சிடும்னு அர்த்தம் இல்லை. பயங்கள் மறைஞ்சிடும்னும் இல்லை. மன உளவியல் கட்டுப்பாடுகள் ஒரே நாள அழிஞ்சிடும்னும் இல்லை. ஆனா விழிப்புணர்வு வளர ஆரம்பிச்சா இவை நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது. நாம தேர்வு செய்ய ஆரம்பிப்போம். தானியங்கி பழக்கங்கள் குறையும். விழிப்புணர்வோட வாழ ஆரம்பிப்போம். ஒரு பொம்மையை நினைச்சுப் பாருங்க. மேல நூல்கள் கட்டியிருக்கும். யாரோ அதை இயக்குறாங்க. அது ஆடுது. மன உளவியல் கட்டுப்பாட்டுக்குள் வாழ்ற மனிதனும் அதே மாதிரிதான். சமூகம் ஒரு நூல். பயம் ஒரு நூல். ஆசை ஒரு நூல். அங்கீகாரம் ஒரு நூல். அவன் நகர்றான். ஆனா சுதந்திரம் இல்லை. விழிப்புணர்வு வந்த உடனே அந்த நூல்கள் கொஞ்சம் கொஞ்சமா அறுக்க ஆரம்பிக்கும். அப்புறம் முதல் முறையா அவன் தன்னோட வாழ்க்கையை தானே வாழ ஆரம்பிப்பான். அது சுயநலம் இல்லை. அது உண்மைத்தன்மை. அன்றாட வாழ்க்கையில் இதை பயிற்சி செய்ய ஒரு எளிய வழி என்ன? முடிவுகளை அவசரமா எடுக்காதீங்க. உடனடி உணர்ச்சிக்கு எதிர்வினை செய்யாதீங்க. ஷாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. கோபம் வந்தா கவனிங்க. பயம் வந்தா மூச்சை கவனிங்க. மத்தவங்களோட கருத்தை கேட்ட உடனே ஏற்றுக்காம உங்க உள்ளே என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. இந்த சின்ன சின்ன விழிப்புணர்வு பயிற்சிகள்தான் பெரிய சுதந்திரத்துக்கான அடித்தளம். இந்த தலைப்பு நமக்கு சொல்லுற முக்கியமான சாராம்சம் என்னன்னா, ஆசை இருக்கட்டும். ஆனா அது உங்க எஜமானா ஆகக்கூடாது. பயம் வரட்டும். ஆனா அது உங்க வாழ்க்கை திசையை முடிவு பண்ணக்கூடாது. சமூகம் அறிவுரை சொல்லட்டும். ஆனா உங்க உண்மையான குரலை அது மௌனப்படுத்தக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற விழிப்புணர்வு வலுவான உடனே ஆசை ஒரு வேலைக்காரனா மாறும். பயம் ஒரு ஆசிரியரா மாறும். மன உளவியல் கட்டுப்பாடுகள் கரைய ஆரம்பிக்கும். அப்போதுதான் முதல் முறையா மத்தவங்க எதிர்பார்க்கிற வாழ்க்கையே இல்ல, உங்க உண்மையான இயல்புக்கு பொருந்திய வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க. அதுதான் இந்த தலைப்போட உண்மையான சாராம்சம். தலைப்பு 10: ஞானோதயம், நிர்வாணம் மற்றும் புத்த இயல்பை உணர்தல். இப்போ நம்ம வந்து சேர்ந்திருக்கிற தலைப்பு இந்த ஆடியோபுக்கோட கடைசி தலைப்பு. ஆனா இதை ஒரு இலக்குன்னு பார்க்க கூடாது.
இது ஒரு பயணத்தோட இயல்பான மலர்ச்சி. ஞானோதயம், நிர்வாணம், புத்த இயல்பு. இந்த 3 வார்த்தைகளைப் பற்றி நிறைய தவறான நம்பிக்கைகள் இருக்கு. சில பேர் இதை ஒரு அற்புதமான அதிசய அனுபவம்னு நினைப்பாங்க. சில பேர் இது சில பேருக்குத்தான் சாத்தியம்னு நினைப்பாங்க. ஆனா இந்த தலைப்பு சொல்ல வர்ற சாராம்சம் ரொம்ப எளிமையானது. உண்மையான சுதந்திரம் உங்களுக்குள்ளேதான் இருக்கு. முதல்ல ஞானோதயத்தை பற்றி பார்ப்போம். ஞானோதயம் என்றால் புதுசா எதையாவது அடையுறது இல்லை. ஏற்கனவே இருக்கிற உண்மையை உணரது. ஒரு அறையை நினைச்சுப் பாருங்க. அதுல விளக்கு அணைஞ்சிருக்கு. அங்க இருக்கிற நாற்காலியை பார்த்து பயப்படுறீங்க. ஒரு நிழலைப் பார்த்து பேய் இன்னும் நினைக்கிறீங்க. விளக்கே போட்ட உடனே என்ன ஆகும்? பேய் மறைஞ்சிடுச்சா? இல்ல. பேயே இல்ல. இருட்டுதான் குழப்பத்தை உருவாக்கியது. அதே மாதிரி விழிப்புணர்வு வந்த உடனே நம்ம உருவாக்கின நிறைய பயங்கள், பொய்யான அடையாளங்கள், தேவையில்லாத துன்பங்கள் கரைய ஆரம்பிக்கும். அதைத்தான் ஞானோதயம் என்று புரிஞ்சுக்கலாம். இது மந்திரம் இல்லை. இது தெளிவு. நம்ம இவ்வளவு நாள் நான் என்னோட எண்ணங்கள், நான் என்னோட வெற்றியூ, நான் என்னோட தோல்வியூ, நான் என்னோட வேலையூ, நான் என்னோட அந்தஸ்தையூ நம்பிட்டு இருந்தோம். மெதுவா கவனிக்க ஆரம்பிச்சா ஒரு நாள் புரியும். இவையெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா அவற்றை கவனிக்கிற விழிப்புணர்வு மட்டும் மாறவே இல்ல. அதுதான் நம்ம உண்மையான இயல்பு. இப்போ நிர்வாணத்தை பற்றி பார்ப்போம். நிர்வாணம் என்றால் சில பேருக்கு இறப்புக்குப் பிறகு கிடைக்கிற ஒரு நிலைன்னு தோணும். ஆனா இங்க அது அப்படி இல்லை. நிர்வாணம் என்றால் உள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற தேவையில்லாத நெருப்புகள் அணைஞ்சிடுறது. எந்த நெருப்பு? பேராசை, வெறுப்பு, பயம், பொறாமை, முடிவில்லாத ஏக்கம். இவை எல்லாம் நம்மை உள்ளுக்குள் எரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு எரியுற கருத்துண்டை கையில பிடிச்சிருக்கீங்கன்னு நினைச்சு பாருங்க. அதை வேற யார் மேலையாவது வீசணும்னு நினைக்கிறீங்க. ஆனா முதல்ல யாரோட கை எரியும்? உங்க கைதான். கோபமும் அதே மாதிரி, பொறாமையும் அதே மாதிரி, வெறுப்பும் அதே மாதிரி. நிர்வாணம் என்றால் அந்த எரியுற கருத்துண்டை கீழே வைக்கிற மாதிரி. அப்போ கை இயல்பாக குளிர ஆரம்பிக்கும். அமைதியை புதுசா உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நெருப்பை விட்டாலே அமைதி ஏற்கனவே இருக்கிறது. ஒரு அன்றாட உதாரணம் பார்ப்போம். ஒருத்தர் உங்களைப் பற்றி தப்பா பேசிட்டாரு. பொதுவா 2 நாள், 3 நாள் அதையே நினைச்சுக்கிட்டு இருப்போம். இரவு தூக்கம் கெடும். மனநிலை பாதிக்கப்படும். அப்புறம் ஒரு நாள் புரியும். அவர் சொன்ன வார்த்தை அன்னைக்கே முடிஞ்சிடுச்சு. அதை இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறதே நான்தான். அந்த சுமையை இறக்கி வைக்கிற தருணம்தான் ஒரு சின்ன நிர்வாண அனுபவம். வாழ்க்கையில் இப்படி நிறைய சின்ன சின்ன நிர்வாண தருணங்கள் இருக்கு. மன்னிக்கும்போது, கடந்த காலத்தை விடும்போது, பயத்தை கவனிச்சிட்டு மெதுவா விட ஆரம்பிக்கும்போது, அங்கீகாரத்தை தேடாமா உண்மையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும்போது. இவையெல்லாம் உள்ளார்ந்த சுதந்திரத்தின் அறிகுறிகள். இப்போ புத்த இயல்பு பற்றி பார்ப்போம். இந்த கருத்து ரொம்ப அழகான ஒரு சிந்தனை. புத்த இயல்பு என்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஆழமான விழிப்புணர்வு இருக்கிறது. அதை யாரும் புதிதாக உருவாக்க வேண்டியதில்லை. அது ஏற்கனவே இருக்கிறது. ஒரு கண்ணாடியை நினைச்சுப் பாருங்க. பல வருடங்களாக அதன் மேல தூசி படிஞ்சிருக்கு. அதனால அதுல பிரதிபலிப்பு தெரியல. அந்த தூசியை துடைத்த பிறகு கண்ணாடி புதுசா உருவானதா? இல்ல. அது ஏற்கனவே இருந்தது. அதே மாதிரிதான் நம்ம புத்த இயல்பு. பயம் ஒரு தூசி, அகங்காரம் ஒரு தூசி, பற்றுதல் ஒரு தூசி, மன உளவியல் கட்டுப்பாடு ஒரு தூசி.
விழிப்புணர்வை தொடர்ந்து பயிற்சி செய்ய இந்த தூசிகள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம உண்மையான தெளிவு வெளிப்பட ஆரம்பிக்கும். நம்ம எல்லாரும் சந்தோஷத்தை வெளியில தேடுறோம். பணத்துல, உறவுகள்ல, சாதனைகள்ல, அங்கீகாரத்துல. இவையெல்லாம் வாழ்க்கைக்கு அழகு சேர்க்கலாம். ஆனா நிரந்தரமான நிறைவை கொடுக்க முடியாது. ஏன்னா இவையெல்லாம் மாறக்கூடியவை. ஆனா நம்முள்ள இருக்கிற விழிப்புணர்வு மட்டும் நிலையானது. அதனால உண்மையான அமைதியும் அங்கதான் இருக்கு. ஒரு கடலை நினைச்சுப் பாருங்க. மேல பரப்புல அலைகள் இருக்கும். பெரிய புயல்கள் இருக்கும். காற்று இருக்கும். மழை இருக்கும். ஆனா கடலோட ஆழத்துல என்ன இருக்கும்? அமைதி, மௌனம், நிலைத்தன்மை. நம்ம மனசு மேல பரப்புல இருக்கிற அலைகள் மாதிரி. எண்ணங்கள் வரும், உணர்ச்சிகள் வரும், வெற்றி வரும், தோல்வி வரும். ஆனா நம்ம ஆழமான உண்மையான இயல்பு கடலின் ஆழம் மாதிரி. அதை கண்டுபிடிக்கிறதுதான் இந்த முழு பயணம். இந்த ஆடியோபுக்கில் நம்ம பார்த்த எல்லா தலைப்புகளும் ஒரு சங்கிலியின் வளையங்கள் மாதிரி. முதல்ல விழிப்புணர்வை கத்துக்கிட்டோம். மனதையும் அகங்காரத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். தியானத்தை பற்றி பார்த்தோம். நிகழ்காலத்தில் வாழ்வதைப் பற்றி பார்த்தோம். கருணை, அன்பு, அகிம்சையை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். நிலையின்மையை உணர்ந்தோம். நடுநிலை பாதையை பயிற்சி செய்ய கத்துக்கிட்டோம். சுய கவனிப்பையும் அமைதியையும் அனுபவிச்சோம். ஆசை, பயம், மன உளவியல் கட்டுப்பாடுகளிலிருந்து விடுதலையை பற்றி பார்த்தோம். இவை எல்லாம் தனித்தனியான பாடங்கள் இல்லை. எல்லாமே சேர்ந்து ஒரு முழுமையான மாற்றம். ஒரு விதையை நினைச்சுப் பாருங்க. அதை பார்த்த உடனே யாரும் இது ஒரு பெரிய மரம் ன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த விதைக்குள்ள முழு மரமாக வளரக்கூடிய சக்தி ஏற்கனவே இருக்கு. சரியான மண், தண்ணீர், சூரிய ஒளி, நேரம், பொறுமை. இவை கிடைச்சா மரம் இயல்பாகவே வளர ஆரம்பிக்கும். மனிதனோட விழிப்புணர்வும் அதே மாதிரிதான். உள்ளே ஏற்கனவே அந்த திறன் இருக்கு. பயிற்சி வேணும், கவனிப்பு வேணும், பொறுமை வேணும், தினசரி விழிப்புணர்வு வேணும். அப்புறம் மாற்றம் இயல்பாகவே நடக்கும். இந்த பயணத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, யாரையும் நகலெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் கண்மூடித்தனமா வழிபட வேண்டிய அவசியமும் இல்லை. யாரோடையும் உங்களை ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. உங்க பயணம் உங்களோட பயணம். ஒரு பூ காலையில் மலரும், இன்னொரு பூ மாலையில் மலரும். இயற்கை அதை ஒப்பிடுவதில்லை. அதே மாதிரி நாமளும் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. தினமும் கொஞ்சம் விழிப்புணர்வு, தினமும் கொஞ்சம் கருணை, தினமும் கொஞ்சம் அமைதி, தினமும் கொஞ்சம் நேர்மை. இந்த சின்ன சின்ன படிகள்தான் ஒரு நாள் மிகப்பெரிய உணர்தலுக்கு நம்மை அழைத்துச் செல்லும். இந்த தலைப்பு நமக்கு சொல்லுற முக்கியமான சாராம்சம் என்னன்னா, ஞானோதயம் என்றால் அசாதாரணமான மனிதராக மாறுவது இல்லை. சாதாரண வாழ்க்கையே அசாதாரணமான விழிப்புணர்வோடு வாழ்வது. நிர்வாணம் என்றால் உலகத்தை விட்டு ஓடிப்போவது இல்லை. உங்களுக்குள் இருக்கிற தேவையில்லாத சுமைகளை விட கத்துக்கிறது. புத்த இயல்பு என்றால் வெளியில தேட வேண்டிய புதையல் இல்லை. அது எப்போதுமே உங்களுக்குள்ள இருந்ததுதான். அதை கவனிக்க ஆரம்பிச்சா வாழ்க்கை அதே மாதிரி இருந்தாலும் அதை அனுபவிக்கிற நீங்க முழுவதுமா மாறியிருப்பீங்க. அந்த மாற்றம்தான் இந்த முழு பயணத்தோட உண்மையான அர்த்தம். அவ்வளவுதான் மக்களே. இன்னைக்கு இந்த ஆடியோபுக்கில் இந்த புத்தகத்தோட முழு சாராம்சத்தை பார்த்தோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. Thank you. Bye bye.